Dear Vestigians, good morning, good morning, good morning. Welcome to Meet the Millionaire program. Yes, definitely இன்னைக்கு எல்லாருமே வந்து பயங்கர எக்ஸைட்டடா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் பர்சன், யங்கஸ்ட் சாப் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து இன்னைக்கு அவர் சாதிச்சிருக்காரு த்ரூ வெஸ்டீஜ். எஸ், இன்னைக்கு இந்த நிறுவனத்தின் மூலமாக எத்தனையோ விதமான மக்கள் அவங்க கனவுகள், லட்சியங்கள் இதெல்லாமே அடையறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் டெஃபினட்டா கிடையாது. ஸோ அதற்கான ஒரு சான்று அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மீட் த மில்லியனர் அப்படிங்கிற ப்ரோக்ராம். எஸ், ஸோ வெஸ்டீஜ் ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெறும் ஒரு ஷார்ட் ஒரு ஸ்மால் செட்டப் இந்த மாதிரி ஆரம்பிச்சு அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்து ஜஸ்ட் ஒரு 5 கோடி வியாபாரம் 2004-5 துவங்கி ஒரு 5 கோடி வியாபாரத்தில் ஆரம்பிச்சு லாஸ்ட் இயர் நம்மளுடைய டோட்டல் டர்ன் ஓவர் அப்படிங்கும்போது 2350 கோடி. அப்ப எந்த ஆண்டுமே வந்து நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கீழ் நோக்கி இல்ல, மேல் நோக்கி மட்டுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு போகும்பொழுது எத்தனை பேரோட வாழ்க்கை தரம் உண்மையிலேயே மாறிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இடத்துல இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம். எஸ், இதெல்லாம் எப்படி சாத்தியம்? பிகாஸ் த சிஸ்டம். ஏன்னா வெஸ்டீஜ் முழுக்க நம்பக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது தான் இந்த சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம் அடுத்து ஒரு ஜெனரேஷன்ஸ்மே இதை ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது சக்சஸ் மட்டும்தான் இங்க கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை இன்னைக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பின் மூலமாக அதை சரியான முறையில் பயன்படுத்தி அது மூலமாக இன்னைக்கு எத்தனையோ பேர் அவங்க கனவுகள், லட்சியங்கள் எல்லாமே சாதிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில அதுவும் எஸ்பெஷலி இந்தியாவில் இன்னைக்கு நம்பர் 1 பொசிஷன்ல வெஸ்டீஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்மே இந்த டாப் 100க்கான ரேட்டிங் பார்க்கும்பொழுது 93வது இடத்துல உள்ள நுழைஞ்சு இன்னைக்கு 30வது இடத்துல இருக்கும். இன்னும் another ஒரு 5 years to 10 years to come குளோபல் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியிலேயே வெஸ்டீஜ் நம்பர் 1 அப்படிங்கிற பொசிஷன்ல டெஃபினட்டா இருக்க போகுது. ஸோ அதுல இணைஞ்சிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இது மாறப்போகுது. எஸ், ஸோ இன்னைக்கு இந்த மீட் த மில்லியனர் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் சாதனையாளர்கள் அவங்களுடைய சாதனைகள் எப்படி அவங்க படைச்சாங்க, ஸோ எந்த அளவிற்கு அவங்களால இந்த ஒரு முன்னேற்றத்தை அடைய முடிஞ்சது, எது அவங்களுக்கு உண்மையிலே இது வழிவகுத்து கொடுத்தது, இந்த விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்ஃபேக்ட் ஈரோட்ல பிறந்து வளர்ந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்ட படிப்பையும் முடிச்சு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில ஒரு ஜாப்ல வந்து போயிட்டு இருந்தவர் தான் இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோ. ஸோ அவருடைய வருமானம் அப்படின்னு பார்க்கும்போது 7500 ரூபாயில வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு வேலைக்கு போகும்போது 7500 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8 வருஷம் அவர் அந்த வேலையில வேற கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இந்த 8 வருஷத்துல அவருடைய மேக்சிமம் சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 40,000 ரூபாய் மட்டும்தான். அந்த நேரத்துல எஸ், லைஃப்ல ஏதாவது ஒன்று சம்திங் நம்ம சாதிக்கணும், அப்ப ஏதோ ஒரு விஷயம் இந்த வெறும் ஒரு வேலைக்கு போனா மட்டும் இதை நம்ம சாதிக்க முடியாது, அப்ப நமக்குன்னு ஏதோ ஒன்று உறுதுணையாக ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல டைரக்ட் செல்லிங் தான் அப்படிங்கிறத நம்பி வேற ஒரு டைரக்ட் செல்லிங்ல அவருடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணார். இன்ஃபேக்ட் அதுல எவ்வளவோ போராடி பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு எஃபோர்ட் போட்டுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் அப்படிங்கிறதுல மேக்சிமம் போனா ஒரு மாசத்துக்கு 6000 இருந்து 8000 ரூபாய் இவ்வளவுதான் அவருடைய வருமானம் இருந்தது. ஒரு வருஷமா அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணார். சரி, அதுக்கப்புறம் இந்த டைரக்ட் செல்லிங் கனவுகள் இதெல்லாமே வந்து சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல திரும்பவும் வேலைக்கு போக ஆரம்பிச்சார். அந்த கட்டத்துல தான் போன வருடம் 2019 டிசம்பர் 30ஆம் தேதி, ஸோ அந்த நேரத்துல அவருடைய நண்பர் மூலமாக மிஸ்டர் ஷரீஃப் அவர் மூலமாக இந்த வாய்ப்பு வெஸ்டீஜ்ங்கிற ஒரு வாய்ப்பை பத்தி கேள்விப்பட்டு, ஸோ அதுக்கப்புறமா அதுல வெஸ்டீஜ்னா என்ன, இந்த பிசினஸ்ல என்னென்ன கிடைக்கும், என்னெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சு டெஃபினட்டா வெஸ்டீஜ் நம்ம செய்யணும், நம்மளுடைய ஃபியூச்சர் இனிமே வெஸ்டீஜ் தான் அப்படின்னு டிசைட் பண்ணி 30ஆம் தேதி 2019 டிசம்பர் மாதம் வெஸ்டீஜ்ல இணைஞ்சு அவருடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ அதுலேருந்து பார்க்கும்போது ஜஸ்ட் வித்தின் 8 monthsல யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பின் லெவலையுமே அச்சீவ் பண்ணார். ஸோ வெஸ்டீஜ்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி அவருடைய வருமானம் என்ன அப்படின்னா வெறும் 64 ரூபாய் தான். ஆனா அந்த 64 ரூபாயில ஆரம்பிச்சு போன மாதம் அவருடைய வருமானம் 4.38 lakhs. எத்தனை மாசத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 மாசத்துல யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் ஆகி 4.38 lakhs இன்கம் அவர் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் இதுவும் ஒரு பேஸ், அதாவது இதுவும் என்னோட ஆரம்பம் அப்படின்னு தான் அவர் இனிமே நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப இதுல இன்னும் எத்தனையோ விதங்கள் வந்து எத்தனையோ வருமான சிறப்புகள், நிறைய விஷயங்கள் வெஸ்டீஜோட என்டையர் நம்மளுடைய ஆத்ம நிர்பார் பிசினஸ் பிளான்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்கமும்
ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அவர் மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் அவருடைய டீமையும் சரியாக வழி நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கார். இன்ஃபேக்ட் அவருடைய டீம்ல பாத்தீங்கன்னா 60 பேர் பிரான்ஸ் டைரக்டர் இருக்காங்க, 50 பேர் சில்வர் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 15 பேர் கோல்ட் டைரக்டர்ஸ், ஒரு 10 பேர் ஸ்டார் அண்ட் 6 பேர் டைமண்ட் டைரக்டர்ஸ். ஸோ அவருடைய வளர்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது அவர் மட்டும் வளராமல் இன்ஃபேக்ட் அவர் டீம்ல இத்தனை விதமான அச்சீவர்ஸ் அவங்களையுமே அவர் கொண்டு வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் வீக் நம்ம அச்சீவர்ஸ் மீட் பண்ணோம். அந்த அச்சீவர்ஸ் மீட்ல அவரோட டீம்ல வந்து சில டைமண்ட் டைரக்டர்ஸ் ஆர் ஈவன் ஸ்டார் டைரக்டர்ஸ் அவங்களோட பார்க்கும்பொழுது அவங்களுடைய வருமானம் வித்தின் 4 months to 5 monthsக்குள்ள 1 lakh பிளஸ் அந்த லெவலில் அவங்க ரீச் பண்ணியிருக்காங்க. அப்ப இத்தனை சாதனையாளர்கள் அவங்க டீம்ல இருக்கும் பொழுது நோ டவுட் இவர் யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 4.38 lakhs இன்கம் வாங்குறாரு அப்படிங்கும் பொழுது இந்த வியாபாரத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இங்க தனி மரம் இல்ல. சோ ஒரு குழு, அந்த குழு வளரும் பொழுது அதன் மூலமாக மேல இருக்கிறவங்களும் வளர்ச்சி அடைவாங்க. அது உண்மையிலேயே நிரூபிச்சிருக்கிறவர் இன்னைக்கு நம்மளுடைய ஹீரோ. எஸ், சோ நானே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தா அது சிறப்பாக இருக்காது. அவர் மூலமாக அவர் எப்படி இந்த லெவல் அச்சீவ் பண்ணாரு, சோ அவர் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள், அதுல இருந்து எப்படி இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் அவர் கிடைச்சது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். சோ ஜாயின் மீ டு வெல்கம் the youngest person, just 29 வயசுல இந்த இன்கம் and இந்த பின் லெவல் அவர் அச்சீவ் பண்ணிருக்காரு. So put your hands to welcome the Universal Crown Director from Erode, Mr. S. Saravanan. We welcome you, Saravanan. Please carry on. The stage is yours. So thank you so much. Thank you, sir. Sir, Yes. என்னோட வீடியோ ஆன் பண்ண முடியல. அவங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. ஸோ ஹோஸ்ட் வந்து அலோவ் பண்ணும் அப்படின்னு காமிக்கிறோம். தேங்க்யூ. வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ அசோக் சார். தேங்க்யூ பிரணவ் பிரணிங் சார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நேம் சரவணன். நான் வெஸ்டேஜ்ல வந்து இப்போ யூனிவர்சல் கிரவுன் டைரக்டரா இருக்கேன். இப்போ என்னோட சக்சஸ் ஸ்டோரி என்னை பத்தி நான் இப்போ ஜஸ்ட் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப வேகமா நான் சொல்லிடுறேன். நான் என்னோட நேம் சரவணன். நான் வந்துட்டு ஈரோட்ல என்னோட பேரண்ட்ஸ் என்னோட அப்பா நேம் வந்து சுப்பிரமணி, அம்மா நேம் வந்து சித்தம்மாள். நேட்டிவ் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து ஈரோட்ல தான். ஓகே, ஸ்கூல் படிச்சது வரைக்கும் அப் டு 12th வரைக்கும் ஈரோட்ல தான் படித்தேன். 12th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படித்தேன். 11th and 12th தான் கவர்மெண்ட் ஸ்கூல்லயே கொஞ்சம் ஒரு பெட்டரான ஸ்கூல்ல படித்தேன். அதுக்கப்புறமேட்டு காலேஜ் வந்துட்டு பிரைவேட் காலேஜ்ல படித்தேன். கேஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்ல இருக்கு. இந்த காலேஜ்ல படித்தேன். உண்மையாலுமே இந்த காலேஜ் தான் வந்து எனக்குள்ள இருக்கிற திறமைகள், நம்ம கெரியர்னா என்ன, நம்ம வந்து படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனேன். ஏன்னா என் கூட என்னோட செட்ல இருந்தவங்க எல்லாருமே என்னோட நான் வளர்ந்த இடத்துல என்னோட வீட்டு பக்கத்துல இருந்தவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்டா 10th 12th அது மாதிரி நின்றுவாங்க. பெருசா யாருமே காலேஜ் போய் படிச்சு அந்த மாதிரிலாம் கிடையாது. நானுமே வந்துட்டு எங்க அப்பா தான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிக்க வைக்கணும், எப்படியாவது டிகிரி முடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணி படிக்க வச்சாரு. அப்புறமேட்டு காலேஜ் நான் 12th படிக்கும் போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து காலேஜ் நான் இந்த காலேஜ்ல படிப்பேன் அந்த காலேஜ்ல படிப்பேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு பேசும்போது சரி நாமளும் வந்துட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நான் காலேஜ் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிதான் தோணுச்சு. அப்புறமேட்டு கேஎஸ்ஆர் காலேஜ் நான் சூஸ் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கதான் ஜாயின் பண்ணாங்க. நானும் போய் கேஎஸ்ஆர் காலேஜ்ல அட்மிஷன் ஃபாதரை கூப்பிட்டு போயிட்டு நான் அட்மிஷன் போட்டேன். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். படிச்சுட்டு இருக்கும் போதே நான் ஒரு 2nd year 3rd year அப்படிங்கும் போது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இது மாதிரி வந்து ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போனாரு. என்னையும் என்னோட ஃப்ரெண்ட் அவர் 2 பேர்த்தையுமே வந்துட்டு பஸ்ல காலேஜ் பஸ்ல ஃப்ரெண்டான ஒருத்தர் வந்துட்டு என்னை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு. என் கூட இருந்த என்னோட ஃப்ரெண்டையும் இன்வைட் பண்ணியிருந்தாரு. நாங்க 2 பேரும் அவரோட வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போகும்போது தான் தெரிஞ்சது ஒரு டைரக்ட் செல்லிங்கை பத்தி சொன்னாரு. ஓகேங்களா, டைரக்ட் செல்லிங் கிட்டத்தட்ட வந்து 2010 and 11 வந்துட்டு ஒரு டைரக்ட் செல்லிங்கை பத்தி அப்பதான் சொல்றாங்க. இது மாதிரி வந்துட்டு நம்ம டிவில பேப்பர்ல எல்லாம் விளம்பரம் பண்றாங்களே, அந்த காசை வந்துட்டு கட் பண்ணி நம்ம டைரக்டா மேனுஃபேக்சர் வாங்குறது மூலியமா இந்த மாதிரி ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சு. ஆனா நல்லா இருந்தது, பிளான் நல்லா இருந்தது. பட் அந்த கம்பெனில ப்ராடக்ட் வாங்குற அளவுக்கு எங்க ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை. அப்ப வந்து பண்ண முடியல. ஆனா வந்துட்டு நான் நிறைய என்கொயரி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் போன்லாம் பண்ணி நிறைய பேசினேன். அவங்களோட டவுட்ஸ் நிறைய கேட்டேன், எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் என்னால பண்ண முடியல. அதை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணேன். இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, சூப்பரா இருக்கு, நிறைய பேர் சம்பாதிச்சாங்க, நிறைய வந்து ப்ரூஃப் எல்லாம் காமிச்சாங்க, ப்ராடக்ட் எல்லாம் குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நிறைய வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நானும் அதுக்கப்புறம் ஒரு 1 week ஃபாலோ பண்ணேன்.
டவுட் மேல டவுட் கேட்டேன், ஆனா சேரல. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பட் பண்ற அளவுக்கு எனக்கு சப்போர்ட்டும் இல்லை. நானே ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். அங்க பெரிய அமௌண்ட் ஜாயினிங் ஃபீ வந்துட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். நம்ம ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், கண்டிப்பா வந்துட்டு பாசிபிள் இல்லை. அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காலேஜ் முடிக்கிறேன். காலேஜ் போது கேம்பஸ் இன்டர்வியூலயே எனக்கு ஒரு வேலை கிடைச்சது. டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிச்சு. இந்த கம்பெனில வந்துட்டு கோயம்புத்தூர்ல நான் ஜாயின் பண்றேன். கோயம்புத்தூர் அப்பதான் ஃபர்ஸ்ட் வரேன். கோயம்புத்தூர்ல வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்றேன். டெல் அப்படிங்கிற ஒரு கம்பெனில நான் ஜாயின் பண்ணி 7,500 rupees வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். காலேஜ் முடிச்சு ஒரு 1 or 2 weeksலயே காலேஜ் எக்ஸாமுக்கு முன்னாடியே கால் லெட்டர் வந்துருச்சு. ஆபீஸ் ஜாயின் பண்ண சொல்லி கால் லெட்டர் வந்துருச்சு. உடனே வந்துட்டு நான் ஹையர் ஸ்டடிஸ் கூட படிக்கணும் அப்படின்னு எந்த ஐடியாவுமே இல்லை. திடீர்னு வந்து ஆஃபர் வந்துச்சு. இமீடியட்டா போய் ஜாயின் பண்ணிட்டு 7,500 தான். பட் இன்கம் இது பத்தாது, சரி வேற ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் கூட அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே கரஸ்பாண்டன்ஸ்ல எம்பிஏ படிச்சாங்க. சரி நாமளும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து எம்பிஏ கரஸ்பாண்டன்ஸ் போட்டு சண்டே வந்து காலேஜ் போகணும் அந்த மாதிரி இருந்தது. போனேன், ஒரு 2-3 மாசம் போனேன். ஃபர்ஸ்ட் ஒரு செமஸ்டருக்கு ஃபீஸ் பே பண்ணேன், போனேன். அப்புறம் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன ஏன்னா வந்துட்டு எப்படி நம்ம படிக்க போறோம், படிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு அது மாதிரி வந்து ஒரு தாட் வந்து அப்புறம் பெருசா அது இன்ட்ரெஸ்ட் இல்லாம அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே வந்துட்டு உட்காந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு ஃப்ரீ டைம்ல வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன். எல்லாமே ஸ்டடிஸ் பண்ணுவேன், புக் வாங்கி வச்சு எல்லாமே படிக்க ஆரம்பிச்சேன். எந்த கவர்மெண்ட் எக்ஸாமும் விட மாட்டேன், பேங்க் எக்ஸாம் விட மாட்டேன். எல்லாமே கிட்டத்தட்ட வந்துட்டு இது ஒரு ஒன் இயர் அப்படியே போச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு அதுவும் வந்து செட் ஆகல. பெருசா எதுவுமே செலக்ட் ஆகல. எதுவுமே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட கிளியர் பண்ண முடியல. என்ன எனக்கு இதுவும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துருச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம மனசு தானே, நம்மளால முடியாதுன்னு நினைச்சோம்னா முடியாது. சரி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து அனிமேஷன் மேல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். வெப் டிசைனிங், போட்டோஷாப், அந்த ஃபிளாஷ் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் காலேஜ் படிக்கும் போதுல இருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட். அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணியிருக்கேன். காலேஜ் படிக்கும் போதே வந்துட்டு நிறைய நான் போயிட்டு இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய பிரைஸ் வின் பண்ணியிருக்கேன். வெப் டிசைனிங், அனிமேஷன் இது எல்லாமே பண்ணுவேன். அதெல்லாம் வந்துட்டு நானே செல்ஃபா வந்து டெவலப் பண்ணி நானே வந்து டுட்டோரியல் எல்லாம் பார்த்து காலேஜ் படிக்கும்போது பண்ணி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்ல நான் வாங்காத காலேஜ் படிக்கும்போது நான் வாங்காத அவார்டே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா காலேஜுமே எல்லாம் சுத்துன்னு காலேஜ் எல்லா காலேஜுமே சுத்தி இருக்கேன். அந்த மாதிரி வந்துட்டு அப்புறமேட்டு சரி இது பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அரினா அனிமேஷன்ல நான் வந்துட்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணேன். அதாவது ஆஃபீஸ்க்கு போயிட்டு என்னோட ஃப்ரீ டைம்ல எல்லாமே காலேஜ் முடிச்சுட்டு ஜாப்ல ஜாயின் பண்ணதோட சரி, ஜாபை நான் விடவே இல்லை. எல்லாமே சைட் பை சைடு நான் வந்துட்டு எம்பிஏ போட்டதும் சரி, அப்புறமேட்டு பேங்க் எக்ஸாம் எல்லாமே ட்ரை பண்ணது எல்லாமே சரி, ஆஃபீஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கவே இல்லை. அதுல வந்து ஒரு இன்கம் 7,500 ஆரம்பிச்சது. அப்படியே வருஷத்துக்கு ஒரு டைம் 2,000 3,000 அப்படி இன்க்ரிமெண்ட் அப்படியே போயிட்டே இருந்தது. அடுத்து அனிமேஷன் அந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணேன். அது வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி, அது வந்துட்டு ஒரு 70,000-80,000 மொத்தமா. அது 1 year கோர்ஸ். மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி பே பண்ணும். அது ஒரு 4-5 வருஷம் படிச்சேன். மந்த்லி என்னோட சேலரியை வாங்கி அப்படியே இங்க பே பண்ணிடுவேன். அப்படி ஒரு 4-5 மாசம் கம்ப்ளீட் பண்ண இதுல ஒரு 50,000 ரூபாயை விட்டுட்டேன். ஆனா லேர்ன் பண்ணிட்டேன். லேர்ன் பண்ணதெல்லாம் இப்பதான் எனக்கு யூஸ் ஆகுது. இப்ப லேர்ன் பண்ணேன். பட் இதையே நான் விட்டுட்டேன். இது ஏன் விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இன்னொரு டைரக்ட் செல்லிங் எனக்கு வந்து கிடைக்குது. இன்னொரு டைரக்ட் செல்லிங். ஏன்னா வந்து இப்ப நான் தான் காலேஜ் வந்துட்டேன் இல்லையா. இப்ப எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு இன்னொரு டைரக்ட் செல்லிங் கோயம்புத்தூர்ல தான் அதோட ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, தமிழ்நாடு லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து டீல ஆரம்பிக்கும், 100 feet ரோட்ல இருக்கு. இந்த மீட்டிங்கை போய் அட்டன் பண்றேன். செம சூப்பரா இருந்தது. அப்படியே வந்து பயங்கர ஃபயரா எல்லாமே பண்ணிருந்தாங்க அச்சீவர்ஸ். ஏன்னா கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸே வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கு, 100 feet ரோட்ல தான் இருக்கு. எனக்கும் வந்துட்டு பக்கத்துலயே தான் இருந்தேன் ஆபீஸ் இங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அடுத்து ஜாயின் பண்ணி சும்மா தீ மாதிரி வேலை செஞ்சேன். என்ன விடவே இல்லை. நான் வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணேன். நீங்க நம்ப மாட்டீங்க, நான் ஆபீஸ்க்கு போய்கிட்டே வந்துட்டு டெய்லியுமே அங்கேயும் வந்துட்டு இதே மாதிரி தான் ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட் போட்டுக்கணும். ஒரு ஷர்ட் வந்துட்டு ஒயிட் ஷர்ட் எப்பயுமே வந்துட்டு என்னோட பேக்லயே வச்சிருப்பேன். ஆபீஸ் வந்து எப்பயுமே 3 to 12 என்னோட ஷிஃப்ட் டைம் பாத்தீங்கன்னா 3 to 12 இல்லைன்னா 6 to 3 ஓகேங்களா. மிட் நைட் 3 அப்படி முடியும். மார்னிங்ல எனக்கு எப்பயுமே ஃப்ரீயா இருக்கேன். நான் எப்பயுமே மிட் ஷிஃப்ட்ல தான் இருந்திருக்கேன். ஏன்னா யூஎஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட் என்னோடது, அமெரிக்கா பேஸ்ட் ப்ராஜெக்ட். நான் காலையில எப்பயுமே எனக்கு ஆஃபீஸ் வந்து நைட் ஷிஃப்டா இருக்கும். இல்லைன்னா இந்த 8 வருஷத்துல நான் ஒர்க் பண்ண எல்லாமே 90% வந்து நான் நைட் ஷிஃப்ட்ல தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர்நூன்ல ஸ்டார்ட் ஆகும், மிட் நைட்ல முடியும், இல்லைன்னா ஈவினிங்ல ஸ்டார்ட் ஆகும், ஏர்லி மார்னிங்ல முடியும். இந்த மாதிரி தான் என்னோட ஆஃபீஸ் டைம். காலையில ஏதாவது பண்ணலாம், ஏன்னா காலையில டைம் இருக்குங்கிறதுனால தான் நான் இத்தனை ட்ரை பண்ணேன். அப்புறம் அது மாதிரி தான் வந்து இந்த டைரக்ட் செல்லிங்ல நான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப வேகமா பண்ண, நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க பண்றதுக்கு. ஏன்னா அப்ப நான் காலேஜ் முடிச்ச இது டைம் 2012-13 வந்துட்டு நான் இந்த டைரக்ட் செல்லிங்ல ஜாயின் பண்றேன்.
ஏன்னா அப்ப இந்த டைரக்ட் செல்லிங்க பார்த்தோன்னே எனக்கு புரிஞ்சிருச்சு, இதுதான்டா வாழ்க்கை, இதுல பெரிய லெவல்ல இன்கம் பண்ண முடியும், அப்புறம் எதுக்கு நம்ம அனிமேஷன் படிக்கணும்னு அதையும் விட்டுட்டு நான் இதுல வந்துட்டு ஃபுல்லா இறங்கிட்டு ஆபீஸ் போயிட்டு மீதி நேரம் எல்லாம் இதுதான். ஆபீஸ்க்கு வந்து உட்காந்து இருப்பேன். அங்க இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க, கீட் பண்ணுவாங்க. எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். பொள்ளாச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர் ஃபுல்லா எல்லா மீட்டிங்கும் அட்டன் பண்ணுவேன். வீக்லி வந்து சண்டே வந்து பெரிய ஒரு மண்டபத்துல வந்து மீட்டிங் பண்ணுவாங்க. நிறைய பேர் கெஸ்ட்டை கூட்டிட்டு போய் உட்கார வைப்பேன். தெரியாதவங்கள்ட்ட எப்படி பேசணும், ட்ரெயின்ல போகும்போது எப்படி பேசணும், யாரெல்லாம் கண்ணுல பாக்குறவங்க எல்லாம் எப்படி இன்வைட் பண்ணணும், ஏகப்பட்ட ஐடியா சொல்லுவாங்க. எல்லாமே ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் பண்ணேன். அதுல ரினியூவல் பண்ணணும். நான் ஜாயின் பண்ணதுல இருந்து 1 வருஷம் ட்ரை பண்ணேன். கரெக்டா ரினியூவல் பண்ணேன். பேர் மேட்ச் பண்ணேன். எனக்கு கீழே வந்துட்டு ஒரு 4-5 நல்லா பண்றவங்க டெவலப் பண்ணேன். ஏன்னா பைனரி கான்செப்ட் தான், ஏபி அப்படின்னு சொல்லிட்டு பைனரி கான்செப்ட் தான் நான் ட்ரை பண்ணேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர்ல 37 பேர் தான் மேட்ச் பண்ண முடிஞ்சது. மாசத்துக்கு வாரம் அதுல பே அவுட். ஓகேங்களா, ஒரு வாரம் 1 பேர் மேட்ச் பண்ணுவேன், ஒரு வாரம் 2 பேர் மேட்ச் பண்ணுவேன், ஒரு வாரம் 1 பேர் கூட மேட்ச் பண்ண மாட்டேன். மந்த்துக்குன்னு பாத்தீங்கன்னா 4 வாரத்துல ஒரு 2-3 பேர் நான் மேட்ச் பண்ணுவேன். அதுல என்னால இங்க நம்ம சொல்றோம் இல்லையா பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிறது, அங்க வந்துட்டு ஒரே வாரத்துல 5 பேரோ 6 பேரோ மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல், இங்க பிரான்ஸ் டைரக்டர்னு சொல்ற மாதிரி அங்க மேட்ச் பண்ணி அங்க வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் லெவல் அச்சீவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் போராடினேன். என்னால வந்து அந்த ஃபர்ஸ்ட் லெவலை கூட அச்சீவ் பண்ண முடியல. ஆனா டெய்லியும் பக்காவா நான் வந்து ஆபீஸ் போயிடுவேன், ஒயிட் சட்டை போட்டு ஆபீஸ் போயிடுவேன். அப்புறம் ஐ மீன் அந்த டைரக்ட் செல்லிங் இந்த ஆபீஸ்க்கு நான் போயிட்டு கரெக்டா என்னோட ஆபீஸ் டைம் வந்தோடனையும் சட்டை ஒயிட் சட்டை மாத்திட்டு கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு திரும்ப நேரம் அங்க போயிடுவேன். காலையில எந்திரிப்பேன், இங்க வருவேன், இங்க இருந்து சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு திரும்ப அந்த ஆபீஸ்க்கு நான் போயிடுவேன். ஏன்னா வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஈரோட்ல இருந்தாங்க. நான் என்ன பண்றேன்னு ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன்னு தெரியும். நான் இது அதுன்னு என்னென்னமோ ஒன்று ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறமேட்டு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து மைசூர்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. மைசூர்ல வந்துட்டு இப்ப இங்க கோயம்புத்தூர்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கோயம்புத்தூர்லயே 2 கம்பெனி ஜம்ப் பண்ணேன். கடைசியா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 17,000 per month அப்படிங்கிற மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு மைசூர்ல ஒரு ஆஃபர் 25,000 per month அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் கிடைக்குது. இதுல பார்த்தேன் டிரான்ஸ் இந்தியா சாரி அந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸ்ல பார்த்தேன். என்னால ஏன்னா நிறைய அச்சீவ் பண்ணிருக்காங்க, என்னால முடியல. ஏன்னா அந்த மெச்சூரிட்டி இல்ல, நான் சொன்னா யாரும் சேரல, பெருசா கொண்டு போக முடியல, டீமை டெவலப் பண்ண முடியல. அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன பண்ணலாம், ஆஃபர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மிஸ் பண்ணல. இது அப்படியே வந்து விட்டுட்டு எனக்கு ரினியூவல் டைமும் வந்துச்சு. 1 இயர் முடிய போச்சு, ரினியூவல் டைமும் வந்துச்சு. ரினியூவல் பண்ணாம நான் அப்படியே விட்டுட்டு நான் மைசூருக்கு அந்த ஜாபுக்கு போயிட்டேன். இங்க வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணேன். இங்கேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது இதுன்னு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டே தான் இருந்தேன். ஏதாவது அங்கேயும் நைட் ஷிஃப்ட் தான். மார்னிங் ஃப்ரீ டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு ஏதாவது ஒன்று ஃப்ரீலான்சர் ஒர்க் பண்ணேன். ஃப்ரீலான்சர் அப்படின்னா நம்ம டைப் ரைட்டிங் அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒன்று காலையில நேரத்துல ஃப்ரீலான்சர் அப்ளை பண்ணிட்டு நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அப்புறமேட்டு வந்துட்டு 1 இயர் தான் அங்க இருந்தேன். ஏன்னா ஃபுட்டு செட் ஆகல. ஃபுட்டு வந்துட்டு கம்ப்ளீட்டா நம்ம இங்க மாதிரி கிடையாது. அங்க கம்ப்ளீட்டா வந்துட்டு மைசூர்ல கர்நாடகா ஃபுட்டே வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும். எனக்கு செட் ஆகல. அப்புறமேட்டு வந்து சென்னையில ஒரு ஆஃபர் கிடைச்சிச்சு, ஏஜிஎஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்என்சி கம்பெனில. அந்த கம்பெனி பாத்தீங்க அப்படின்னா சென்னையில மட்டுமே ஒரு 4-5 பிரான்ச் இருக்கு, 4000-5000 பேர் ஒர்க் பண்றாங்க. நான் அதுல வந்துட்டு ஒரு குவாலிட்டி அனலிஸ்டா வந்து நான் ஜாயின் பண்றேன். 32,000 per month அப்படிங்கிற சேலரியில நான் ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணி இது வந்துட்டு ஸ்மூத்தா போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து 2017ல மேரேஜ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இவங்க தான் என்னோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா. ஒய்ஃபோட நேம் மகேஸ்வரி. மேரேஜ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2018 எண்ட்ல வந்துட்டு பேபி கேர்ள் சாய்சாஸ்ரீ பாப்பா பிறந்தா. இந்த பீரியட்ல வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நான் அந்த வேலையை விடல, எதையுமே நான் வந்து ஒரு பிரைமரி இன்கம் வச்சுக்கிட்டு ஃப்ரீ டைம்ல ஏன்னா காலையில நேரம் ஃப்ரீயா இருப்பேன், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என் ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணி விர்ச்சுவலா வந்துட்டு ஒரு ஆன்லைன் ஸ்டோர் மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணி அது வந்துட்டு டெவலப் பண்ணோம். அது வந்து ஒரு வருஷம் நம்ம வந்துட்டு அங்க இங்கன்னு சுத்தி அதை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோம். பட் அதுல வந்து மணி ஸ்பெண்ட் பண்ண முடியல, மணி நிறைய போட வேண்டியதா இருந்தது. அப்புறம் அதை அப்படியே ஒன் இயர் போராடினோம். அது லைவ் வந்துச்சு, லைவ் கொண்டு வந்தோம். பட் அதுக்கு நிறைய ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது இருந்தது, நிறைய வந்துட்டு செலவு பண்ண வேண்டியது இருந்தது. அதை அப்படியே ஹோல்ட் பண்ணோம். அதை அப்படியே வந்துட்டு டிராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி இப்ப அதையும் முடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்ணலாம் அடுத்து, நம்ம அந்த அதுக்குள்ளேயே அங்க போயிட்டே இருந்தா நான் டீம் லீடரா செலக்ட் ஆனேன். ஏஜிஎஸ் ஹெல்த்கேர் சென்னையில நான் டீம் லீடரா செலக்ட் ஆகி டீம் லீடரா ப்ரொமோட் ஆயிட்டேன். இன்கமும் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆச்சு. 32,000ல ஜாயின் பண்ணேன், 35,000 ஆச்சு, 36,000 ஆச்சு. அப்புறமேட்டு அடுத்து என்ன பண்ணலாம், ஃப்ரீ டைம் அடுத்து நம்ம இது கம்முன்னு இருக்க மாட்டோம்ல, அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது யூடியூப், ஏன்னா நமக்கு தான் அனிமேஷன் தெரியும், போட்டோஷாப் தெரியும், பயங்கரமா நமக்கு டெக்னாலஜி எல்லாம் கொஞ்சம் டக்கு நான் பண்ணிட்டு இருப்பேன். சரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு சென்னை டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா உடனேலாம் நமக்கு அதுல பேமெண்ட் வராது. ஏன்னா வந்துட்டு உடனேலாம் அந்த சேனல் மூலியமா காசு வாங்க முடியாது, காசு சம்பாதிக்க முடியாது. சைட் பை சைட் பண்ணேன். ஏன்னா என்னோட ஷிஃப்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா 6 to 3 இல்லைன்னா வந்து 4 to 1 அந்த மாதிரி டைம் இருக்கும். நான்
போயிட்டு வந்துட்டு நைட் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுவேன், ஏதாவது ஒரு வீடியோ போடுறதுக்கு. டெக்னாலஜி ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போடுவேன். நைட் உட்காந்து ஹாஸ்டல்ல தான் இருந்தேன், ஏன்னா ஒய்ஃப் அப்ப கன்சீவா இருந்தாங்க. வீட்டுக்கு வளகாப்பு பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சு சென்னையில இருந்த வீடெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு நான் வந்து பிஜிக்கு வந்துட்டேன். பிஜி அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, பொட்டி பொட்டியா வந்து இருக்கும், ஓகேங்களா. அங்க வந்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இதுக்கு வந்து வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பிச்சேன். 2 days ஒன்ஸ் 3 days ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சேன். ஜென்யூனா போடணும், நல்ல வீடியோ போடணும், பக்காவா போடணும் அப்படிங்கிறது தான் என்னோட இது. வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டு மெதுவா சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு 4 மாசம் 5 மாசம் ஆச்சு அதுல மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு, அது யூடியூப் மூலியமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 4-5 மாசம் ஆச்சு. 4-5 மாசம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது சைட் பை சைட் இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சாங்க, மானிட்டைசேஷன் கிடைச்சிச்சு. அதுல எனக்கு ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சிச்சு, 10,000 20,000 சைடு இன்கம் எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இதுதான் வந்துட்டு எனக்கு சைட்ல இன்கம். ஏன்னா எத்தனையோ ட்ரை பண்ண, பட் பெருசா எதுவுமே வந்துட்டு ரெகுலரா ஒரு நல்ல ஒரு இன்கம் வர மாதிரி எனக்கு எதுவுமே கை கொடுக்கல. எனக்கு வந்து இதுதான் வந்துட்டு எனக்கு யூடியூப் மூலியமா நல்ல ஒரு இன்கம், சைடு இன்கமா வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறமேட்டு ஒய்ஃபுக்கு டெலிவரி ஆச்சு, பாப்பா பிறந்து கொஞ்சம் குரோ ஆக ஆரம்பிச்சோனையும் நிறைய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இருந்துச்சு. வீக்லி சாட்டர்டே சண்டே எவ்ரி வாரம் வந்துட்டு நம்ம ஒய்ஃப் வந்து கோயம்புத்தூர், அதனால சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு எவ்ரி வீக் சாட்டர்டே சண்டே வந்துட்டு போயிட்டு வீக்லி டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால வந்துட்டு சரி பேக் டு கோயம்புத்தூருக்கே வந்துடலாம் அப்படின்ட்டு 2019ல செப்டம்பர், கரெக்டா லாஸ்ட் இயர் செப்டம்பர், நான் சென்னையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் செப்டம்பர் நான் வந்துட்டு அந்த ஜாப்ல இருந்து நோட்டீஸ் போட்டு நான் வந்துட்டு செப்டம்பர்ல தான், லாஸ்ட் இயர் செப்டம்பர் தான் நான் கோயம்புத்தூருக்கு திரும்ப வந்து வேற ஒரு வேலையில வந்து ஜாயின் பண்ணேன். யூடியூப் வந்துட்டு ஒரு சப்போர்ட், ஒரு சின்னதா ஒரு 20,000 30,000 மந்த்லி அதுல வந்து ஒரு இன்கம் வந்துட்டு இருந்தது. ஏன்னா அதுல வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அதுல வந்து கேரண்டியா நமக்கு வந்து இவ்வளவு இன்கம் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வீவ்ஸை பொறுத்து தான், வீவ்ஸை டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு இன்கம் இருக்கும். அப்போ வந்து மினிமமா ஒரு 15,000 20,000 கேரண்டியா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. சரி கோயம்புத்தூர், ஏன்னா வந்து சென்னையில வேலை செஞ்சாதான் ஸ்கோப், சென்னையில வேலை செஞ்சாதான் இன்கம் அதிகமா வரும். கோயம்புத்தூர் வந்தோம்னா கண்டிப்பா இன்கம் கம்மியா தான் வரும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு பேக் டு கோயம்புத்தூர் வரேன். ஆல்மோஸ்ட் அதே சேலரியில தான். ஒரு கோயம்புத்தூர் சென்னையில நான் கடைசியா வந்துட்டு ஒரு 40,000 38,000 பர் மந்த் இன்கம் பண்ணிட்டு இருந்தேன். கோயம்புத்தூர்ல இதே சேலரி கட்ட கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் போயிட்டு வரதுக்கு அலைச்சல் ரொம்ப அதிகமா இருக்கு, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏன்னா பேரண்ட்ஸ் எல்லாமே சரி கோயம்புத்தூர் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் எல்லாமே சொன்னாங்க. சரி கோயம்புத்தூருக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதுட்டு ஏதாவது ஒரு வேலையை பிடிச்சி நான் கோயம்புத்தூருக்கு திரும்ப வந்து கோயம்புத்தூர் ஜாயின் பண்ணேன். செப்டம்பர் யூடியூப் அப்படி சைட் பை சைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து டிசம்பர் 2019, ஓகேங்களா, இதுதான் என்னோட டேர்னிங் பாயிண்ட். ஓகேங்களா, இத்தனை வருஷம் அது இதுன்னு பண்ண பெருசா எதுலையுமே எதுவுமே சக்சஸ் பண்ண முடியல. சும்மா அப்படியே நம்ம ஃபேமிலியை மட்டும் ரன் பண்ணிக்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்ந்துகிட்டு அப்படியே தான் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. டிசம்பர் 2019, ஓகேங்களா, இந்த மந்த் என்னால மறக்கவே முடியாது. சோசியல் மீடியா மூலியமா வந்துட்டு என்னை வந்து ஒருத்தர் கான்டாக்ட் பண்றாரு. அவர் மூலியமா வந்து ஷரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 2ஆம் தேதி, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, டிசம்பர் 2ஆம் தேதி நான் ஷரீஃப் அப்படின்னு ஒருத்தர் நான் பேசுறேன். அவர் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டுல வந்துட்டு ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்றாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டு ஒரு பிளான் வந்து சொல்றாரு. அது வந்துட்டு நல்லா இருக்க மாதிரி இருந்தது. ஏன்னா 8 மாசம் நல்லா பே அவுட் கொடுத்துருக்காங்க, 8 மாசம் நல்லா ரெக்கார்ட் இருக்கு, கம்பெனி ஸ்மூத்தா ரன் ஆயிட்டு இருக்கு. நான் வந்துட்டு டிசம்பர் 2ஆம் தேதி அதுல ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணி ஒரு 10 நாள்லயே ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து பிளான் சேஞ்ச் அப்படின்ட்டாங்க. என்னடா நாம ஜாயின் பண்ண நேரம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவத்தையும் நான் சொல்லியிருக்கேன். என்னோட நேரமே இப்படிதான், பெருசா வந்துட்டு எதுலையுமே வந்துட்டு சக்சஸ் பண்ண முடியாது. நான் ஏதாவது எதிர்பார்த்து நான் உள்ள வந்தேன் அப்படின்னா அது எனக்கு கை கொடுக்காது, கண்டிப்பா இப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டு அதுல சரி அப்படியே மெதுவா தட்டு மாதிரி அதுவும் கொஞ்சம் அப்படி டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருந்தேன். அப்புறமேட்டு டிசம்பர் 29ஆம் தேதி 28ஆம் தேதி ஷரீஃப் வந்து திரும்ப எனக்கு கால் பண்ணி, ப்ரோ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் ஜாயின் பண்ண போறேன். அவரும் ஜாயின் பண்றாரு, அவரும் அப்பதான் ஜாயின் பண்றாரு. ப்ரோ நான் இது மாதிரி வெஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு கம்பெனில நான் ஜாயின் பண்றேன், நீங்களும் ஜாயின் பண்ணா நல்லா இருக்கும். அவர் என்கிட்ட ஃபர்ஸ்ட் உங்களை தான் நான் இன்வைட் பண்றேன், நான் இன்னைக்கு ஜாயின் பண்ண போறேன். நீங்க ஏன்னா அவருக்கு ஒரு டீம் இருக்கு, ஆல்ரெடி ஒரு டைரக்ட் செல்லிங், ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 8 மாசம் 9 மாசம் அவருக்கு ஒரு பெரிய ஒரு டீம் இருக்கு. நான் வந்துட்டு டிசம்பர் 2ஆம் தேதி தான் அவர் என்னை ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்றாரு, நான் அவர்கிட்ட பேசுறேன். பட் ஆனா வந்துட்டு அவரு ஏன்னா அந்த ஒரு 10 நாள் 20 நாள்லயே ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு அவரு செட் ஆயிட்டாரு, அவருக்கு நான் செட் ஆயிட்டேன், அவருக்கு நான் மோட்டிவேஷன், எனக்கு அவரு மோட்டிவேஷன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் நல்லா வந்துட்டு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தோம். அப்புறம் டிசம்பர் 29ஆம் தேதி வந்து எனக்கு வந்து வெஸ்டேஜ் அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு ப்ரோ, நீங்க வந்துட்டு ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. கண்டிப்பா ப்ரோ, நம்ம என்ன இதுன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் ஒரு வீடியோ அனுப்பிச்சுட்டாரு, அதை பார்த்தேன், ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னேன். டிசம்பர் 29ஆம் தேதி டிசம்பர் 29ஆம் தேதி அவர் ஜாயின் பண்ணிருப்பாரு. அடுத்த நாள் அவருக்கு கீழே என்னை போடுறாரு, என்னை ஜாயின் பண்ணி விடுறாரு. 30ஆம் தேதி நான் ஜாயின் பண்ணிட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நான் சென்னைக்கு திரும்ப வந்துட்டு என்னை இன்வைட் பண்ணாரு. சென்னைக்கு வாங்க ப்ரோ, நம்ம பேசலாம், நம்ம
மீட்டிங்ஸ் ஜனவரி 1ஆம் தேதி ஏதோ முக்கியமான மீட்டிங்னு அவருக்கு சொன்னவங்க, அவங்களுக்கு வெஸ்டேஜ் இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஜனவரி 1ஆம் தேதி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மீட்டிங் இருக்கு, கண்டிப்பா வாங்க, நாம இதை வந்து பண்ணலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நான் ஜனவரி 1ஆம் தேதி போய் அவரை ஃபர்ஸ்ட் ஷரீஃபை வந்துட்டு அப்பதான் மீட் பண்றேன். ஓகேங்களா, டிசம்பர் தான் அவர் ஷரீஃபை தெரியும். ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்றேன். வைஷ்ணவி காலேஜ் சென்னையில வந்துட்டு ஒரு மீட்டிங் ஹால் உட்கார வைக்கிறாங்க. பயங்கரமா வெஸ்டேஜை பத்தி சொல்ல போறாங்க, வெஸ்டேஜோட பிளான் தான் சொல்ல போறாங்க. நானும் வந்து பக்காவா உட்காந்து எல்லாமே வந்து நோட் எல்லாம் வாங்கி வச்சு ரெடியா இருக்கேன். அப்ப ஆர்.எஸ். ராஜன் சார்னு ஒருத்தர் வராரு. வந்துட்டு லைஃப் இஸ் காலிங்னு சொல்லிட்டு ஒன்னு எடுக்கிறாரு. ஒண்ணுமே புரியல, என்னடா இது, வெஸ்டேஜ்ல பேரே அவர் சொல்லல. அந்த மீட்டிங்ல நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நாம வந்துட்டு நாம ஒருத்தர்ட்ட என்ன எதிர்பார்ப்போமோ அதுதான் நாம மத்தவங்களுக்கு செய்யணும். நாம வந்துட்டு ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சுட்டு அவங்க வந்து இன்னொருத்தர் மட்டும் நமக்கு நல்லது செய்வாங்க நாம எதிர்பார்க்க கூடாது. நாம ஒருத்தருக்கு என்ன செய்யறோமோ அதுதான் மத்தவங்க நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு பாயிண்ட் புரிஞ்சிச்சு. பட் எனக்கு அந்த மீட்டிங் நான் எதிர்பார்த்து போனது வேற, என்ன இன்வைட் பண்ணதும் வேற மாதிரி சொன்னாங்க. பட் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான், போனது ஒருத்தர் தான். அடுத்த நாள் வந்து சிஎன்டி மீட்டிங், அந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு. அடுத்த நாள் வந்துட்டு நுங்கம்பாக்கம் ஆபீஸ்க்கு நாங்கெல்லாம் போறோம். அங்க மீட்டிங் நடக்குது, அச்சீவர்ஸ் மீட்டிங் நடக்குது. டிசம்பர் மந்த் அச்சீவ் பண்ணவங்களாம் அங்க வந்து போய் உட்காடுறாங்க. நாங்கெல்லாம் அன்னைக்குதான், எனக்கு ஒரு ஐடி கூட விழுகல. நான் அப்பதான் போயிட்டு மீட்டிங் தான் பாக்குறேன். அச்சீவர்ஸ் மீட்டிங் ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாருமே ரிவ்யூ சொல்றாங்க. சூப்பரா எல்லாமே ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு 3ஆம் தேதி நான் அங்க 2ஆம் தேதி ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அங்க வந்து சதீஷ், முரளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் எனக்கு தெரிஞ்சவங்களை நாங்க மீட்டிங் அன்னைக்கே ஏன்னா ஜாயின் பண்ணியாச்சு, உள்ள வந்தாச்சு. அன்னைக்கு மீட்டிங் நடக்குதுன்னு தெரியுது. நான் சென்னையில ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு நமக்கு சென்னையில ஒரு 2 பேரை நம்ம கூப்பிட்டு இன்வைட் பண்ணலாம். 4-5 பேர்த்த கூப்பிட்டேன். ஓகேங்களா, அதுல ஒரு 2 பேர் தான் வந்தாங்க. முரளி அப்புறமேட்டு சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்தாங்க. அவங்க 2 பேருமே அவங்க போன மாசம் இன்கம் 1 லட்சத்தை தாண்டிடுச்சு. ஓகேங்களா, அந்த மீதி இருக்கிற ஒரு 3-4 பேர் வரல. 2 பேர் தான் வந்தாங்க, மீட்டிங் உட்காந்தாங்க. அப்பயே பேசி நாங்க புரிய வச்சு அவரும் எனக்கு கீழே 4ஆம் தேதி நாங்க அவங்களுக்கு ஐடி போடுறேன். ஐடி போட்டு டீம் டெவலப் பண்றேன். நான் இவர் தான் சரி, ஓகேங்களா, இவர் மூலியமா தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஏன்னா கடவுள் வந்து திடீர்னு நம்ம முன்னாடி தோன்றி கடவுள் வந்து நமக்கு வெஸ்டேஜ்ல சேர்ப்பா அப்படின்னு சொல்ல மாட்டார். யார் ஒருத்தர் மூலியமா தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பாரு. ஓகேங்களா, கடவுள் அனுப்பிவிட்ட ஒரு ஆளா தான் நான் சரிப்பா பார்ப்பேன். அவர் மூலியமா தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. சரி, ஓகே. ஏன்னா சரிப்பும் வந்துட்டு நானும் அவரெல்லாம் ஒரு நாள் முன்ன பின்ன ஜாயின் பண்றோம். ஓகேங்களா, இப்ப எனக்கு என்ன தெரியுமோ அதே தான் அவருக்கும் தெரியும், அவருக்கு என்ன தெரியுமோ எனக்கு அதே தான் எனக்கும் தெரியும். அப்ப என்ன பண்ணலாம், அப்ப இந்த பிசினஸ் நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன். இந்த பிசினஸ் நம்ம வந்துட்டு வேகமா பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டைரக்ட் செல்லிங் பண்ணிருக்கோம். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டைரக்ட் செல்லிங் ஒன்று பண்ணி பெருசா வந்துட்டு சக்சஸ் பண்ண முடியல. இதுல எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான், ஓகேங்களா, ஃபுல் பிளான் பண்ணேன். ஃபுல்லா இதை எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி நம்ம வந்துட்டு இதுல சக்சஸ் பண்ணணும். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப வேகமா பண்ணணும், ரொம்ப தடுமாறிட்டு இருக்க கூடாது. நம்ம அசுர வேகத்துல வந்து ஒர்க் பண்ணணும், ரொம்ப வேகமா நம்ம டீமை டெவலப் பண்ணணும். ரொம்ப ரொம்ப வந்துட்டு கான்ஸ்டன்டா நான் ரொம்ப வந்து அதுல தீவிரமா இருந்தேன், ரொம்ப உறுதியா இருந்தேன். வேகமா டீமை டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். காலையில எந்திரிச்சது வந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வெஸ்டேஜ். என்னோட ஃப்ரீ டைம் ஃபுல்லா வெஸ்டேஜ் தான். தொண்டை வலிக்கிற அளவுக்கு நான் பேசுவேன், போன்லயே பேசுவேன். ஜனவரி பிப்ரவரி எந்த மீட்டிங்குமே விடல. சென்னை மீட்டிங், கோயம்புத்தூர் மீட்டிங், அப்புறமேட்டு மதுரை மீட்டிங், திருப்பூர்ல அந்த பிப்ரவரி மந்த் மீட்டிங்கே கிடையாது. நானே வந்து ஹால் புக் பண்ணி 3000 வந்து ரெண்ட் எடுத்து நானு கோயம்புத்தூர்ல இன்னொரு எனக்கு என் டீம்ல இன்னொருத்தர் ஜாயின் பண்ணாரு, யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எனக்கு கோயம்புத்தூர்ல நான் ஒர்க் பண்ணும்போது அவர் என்னோட கொலிக். ஓகேங்களா, அவர்கிட்ட நான் டிரான்ஸ் இந்தியா பண்ணும்போது இதுல என்ன ஒரு காமெடினா, டிரான்ஸ் இந்தியா பண்ணும்போது அதே யுவராஜ் கிட்ட நான் சொல்லியிருக்கேன், சாரி அந்த டைரக்ட் செல்லிங்ல நான் சொல்லியிருக்கேன், நான் கோயம்புத்தூர்ல நான் ஒரு டைரக்ட் செல்லிங் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண சொன்னேன். அப்ப அவர் சேரல. ஆனா வந்துட்டு வெஸ்டேஜ் பத்தி நான் சொன்னோடனே அவர் சேர்ந்துட்டாரு. ஏன்னா வந்துட்டு அதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம என்னோட மெச்சூரிட்டியும் வளர்ந்துருக்கு, நம்ம சொன்ன வே ஆஃப் டாக்கிங் எல்லாமே. நான் வெஸ்டேஜ் பத்தி அவர்கிட்ட சொன்னா அவர் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரி நல்லா போச்சு. பிப்ரவரி மந்த் திருப்பூர்ல ஒரு மீட்டிங் நாங்களே அரேஞ்ச் பண்ணோம். 3000 ரெண்ட் பே பண்ணி நாங்களே, ஆதவன் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில இருந்து ஒரு டைமண்ட் டைரக்டர், அவரு எங்களுக்காக வந்து மீட்டிங் சீஃப் கெஸ்டா வந்து க்ளோசிங் பேசி கொடுத்தாரு. நானே மீட்டிங் எடுத்து ப்ரொஜெக்டர் ஒரு 6000 ரூபாய்க்கு எல்லாமே வாங்கி சின்னதா ரொம்ப ரொம்ப சிம்பிளா வந்துட்டு உட்கார வச்சு மீட்டிங் எடுத்து நம்ம ஒரு அங்க வந்துட்டு கண்டக்ட் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு அந்த அளவுக்கு எதுவுமே விடக்கூடாது எங்கேயுமே. ஏன்னா அந்த திருப்பூர்ல மீட்டிங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுறக்கூடாது. நம்ம அங்கேயே டீம் டெவலப் பண்ணணும், திருப்பூர்ல டீம் டெவலப் பண்ணணும், கோயம்புத்தூர்ல டீம் டெவலப் பண்ணணும், எல்லா மதுரையில டீம் டெவலப் பண்ணணும். எல்லாமே பக்கா பிளானிங், எல்லாமே நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு போனோம். ரொம்ப வேகமா பண்ணேன். அப்புறமேட்டு வந்துட்டு இன்னொரு எனக்கு சக்சஸ் வேகமா க்ரோ ஆகிறதுக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் தான். ஏன்னா வந்து வெஸ்டேஜோட ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியா இல்லாம நான் என்னதான் முக்கியனாலும் சக்சஸ் பண்ணிருக்க முடியாது. திரும்புற பக்கம் எல்லாம் சக்சஸ். நான் ஜனவரி மந்த் ஜாயின் பண்றேன். நான் வந்துட்டு பிசினஸ்க்காக தான் ஜாயின் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க, போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். 2000க்கு ப்ராடக்ட் நல்லா இருந்தது, ஓகே. ஏன்னா கம்பாரிசன், நீங்க ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க ப்ராடக்ட்டையும் வெஸ்டேஜோட ப்ராடக்ட்டையும் கையில எடுத்து
ரெண்டையும் நீங்க கையில எடுத்து யூஸ் கூட பண்ண வேணாம், கையில எடுத்து நீங்க பாத்தீங்கன்னாவே அந்த பேக்கேஜ், அந்த அந்த பாட்டில், அந்த ப்ராடக்ட் டிஃபரன்ஸ்லயே தெரிஞ்சிடும் குவாலிட்டி. அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க. யூஸ் பண்ண வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே நான் வெஸ்டேஜுக்கு மாத்தினேன். அதுக்கப்புறம் வெஸ்டேஜ்ல என்னோட டீம்ல சேர்றவங்க எல்லாருமே சக்சஸ், ப்ராடக்ட் சூப்பரா இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு அது இன்னும் மோட்டிவேட்டடா இருந்தது. ஏன்னா நான் வந்து ஜாயின் பண்றேன், என்னோட டீம்ல ஜனவரி மாசம் 30 பேர் 50 பேர் சேர்றாங்க, ஒரு 20 பேர் 40 பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க. வாங்குறவங்கல பாதிக்கு பாதி பேர் ப்ராடக்ட் நல்லா இல்ல, ப்ராடக்ட் நல்லா இல்லன்னு சொன்னா எனக்கு வந்து அடுத்த மாசம் நான் பண்ணிருப்பேனா, எனக்கு மோட்டிவேட்டடா இருந்திருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்கு, எல்லாருமே சூப்பரா சொன்னாங்க. ப்ராடக்ட் சூப்பர் 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 எனக்கு சொல்ல சொல்ல சூப்பரா இது வேகமா இன்னும் வேகமா பண்ணணும்னு எனக்குள்ள இன்னும் ஒரு கான்பிடன்ட் வந்துச்சு. அடிச்சு தூக்கிட்டு போக ஆரம்பிச்சேன். வேகமா டீம் டெவலப் பண்ணேன். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்துட்டு எனக்கு கீழே சேர்றவங்க ஒவ்வொருத்தையும் பர்சனலா கால் பண்ணி அரை மணி நேரம் பேசுவேன். எல்லாத்தையும் பிளான எனக்கு என்ன தெரியுமோ என்னோட நாலேஜ் ஃபுல்லா அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நாலேஜ் ஷேரிங் தான் இங்க சக்சஸ் பண்றதுக்கு முக்கியமான ரேட்டிங்க. நமக்கு நம்மளோட திறமைகளை நாம வளர்த்திக்கிட்டு நாமளே வச்சிருந்தா மட்டும் இதுல சக்சஸ் பண்ண முடியாது. நமக்கு என்ன தெரியுதோ நம்ம மத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும். சதீஷ், முரளி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீம்ல நான் பார்க்க வச்ச 2 பேர் வந்துட்டு எனக்கு கீழே ஜாயின் பண்ணாங்க. அவங்கள வச்சு நான் டீம் டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க வந்துட்டு அவங்கள வச்சு அப்படியே டீம் டெவலப் பண்ண அவங்கள வச்சு மீட்டிங்ஸ் இப்படி பண்ணணும், இப்படி வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்க வேகமா பிக்கப் பண்ணிட்டாங்க. அவங்க வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அப்படியே டீம் டெவலப் ஆச்சு. எனக்கு நான் என்னோட அப்ளைன் ஏன்னா வந்துட்டு நாங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே வந்துட்டு அப்பதான் ஜாயின் பண்றோம். எங்களுக்கு அப்பப்ப ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கும், ஏதாவது டவுட் இருக்கும், என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்க எனக்கு அவங்களுக்கு மேல மேல பாத்தீங்க அப்படின்னா மணவாளன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார், இவர் தான் வந்துட்டு எங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே. எதா இருந்தாலும் கண்ணா சொல்லுக்கண்ணா அப்படின்னு சொல்லி பேசுவாரு. எதா இருந்தாலும் வந்துட்டு டவுட்னா கேட்டு சொல்லுவாரு. எதா இருந்தாலும் வந்துட்டு பார்த்து இப்படி பண்ணணும்ப்பா அப்படி பண்ணணுமா, என்ன ஏன்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல. நம்ம பிசினஸ் பண்ணணும்னு உள்ள வந்துட்டோம்னா கண்டிப்பா சப்போர்ட் அப்படிங்கிறது வேணும். மேல யாராவது இருந்து நமக்கு வந்துட்டு கைடன்ஸ் கொடுக்கணும். இது மாதிரி டவுட் கேட்டா, இது மாதிரி வந்து ஸ்டோர் எங்க இருக்குன்னு கேட்டா, இந்த மாதிரி ப்ராடக்ட் இது எப்படி யூஸ் பண்ணணும், ஹெல்த் சப்ளிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு கேட்டா சொல்லி தரத்துக்கு ஒரு ஆள் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி வந்துட்டு மணவாளன் சார் பிளஸ் லட்சுமி நாராயணன் சார், இவரை பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு இவர்கிட்ட நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னா அதை பத்தி முன்னாடி பின்னாடி A to Z எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு வந்து பக்காவா வந்துட்டு நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே A to Z சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஆதவன் பாலாஜி சார், இவர் தான் வந்துட்டு திருப்பூர்ல மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது வந்துட்டு எங்களை சொன்ன உடனே வந்துட்டு லட்சுமி நாராயணன் சாரும் பாலாஜி சாரும் வந்து பிளான் பண்ணி இவர் வந்துட்டு கோயம்புத்தூருக்கு திருப்பூருக்கு வந்துட்டு எங்களுக்காக மீட்டிங் எடுத்து கொடுத்தாரு. ஏன்னா அப்பதான் நாங்க டெவலப் ஆயிட்டு இருந்தோம். அந்த மாசம் தான் நான் பிரான்ஸ், அந்த பிப்ரவரி எண்ட்ல தான் வந்து நான் பிரான்ஸ் டைரக்டரா அச்சீவ் பண்றேன். பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணி அப்பதான் நான் வந்து டெவலப் ஆகுறேன். நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமேட்டு என்னோட இன்கம் படிப்படியா க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னோட இன்கம் வந்து ரொம்ப வேகமா நான் ஏன்னா வந்து பயங்கர வேகமா பண்ணுவேன். என்ன யாரு போன் பண்ணாலும் பேசுறேன், எவ்வளவு நேரம் வேணா பேசுறேன், இவங்க இவ்வளவு நேரம் பேசணும் அவ்வளவு நேரம் பேசணும். அவளுக்கு பிசினஸ் பக்காவா புரியுற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். அவளுக்கு இன்ட்ரெஸ்டா அவன் கேட்கறானா நான் விடவே மாட்டான். ரொம்ப எனர்ஜியா ஃபுல் ஃபோர்ஸா என்ன எனக்கு தெரியுமோ எல்லாமே சொல்லி மோட்டிவேட் பண்ணி நம்ம வந்துட்டு அவங்களுக்கு நம்ம வந்துட்டு வெஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன, கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா? அந்த பிளாட்ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு டீமை டெவலப் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இந்த கம்பெனி 16 வருஷமா இருக்கு. இந்தியாவுக்குள்ள வந்து 10 வருஷத்துக்கு மேல இருக்கு. நாம வந்துட்டு இப்பதான் ஜாயின் பண்றோம், நம்மளால சக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்லாம் வந்து நான் ரிசர்ச் பண்ண யோசிச்சேன். கண்டிப்பா வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரிவ்யூ பண்ணி பார்த்தேன். பெருசா வந்துட்டு இது வந்துட்டு ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனையோ கம்பெனிஸ் இருக்கு. நான் இந்த கம்பெனிஸ் வந்து இன்னும் ரீச் ஆக வேண்டியது நிறைய இருந்தது. சரி நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனக்குள்ளேயே நான் வந்துட்டு ஏன்னா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட்டுட்டு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லைன்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிதான் ஆகணும். சரி இதுக்குள்ள இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாருமே நல்ல ஒரு சக்சஸ். 10 பேர்கிட்ட சொன்னா கண்டிப்பா 8 பேர் 7 பேர் நோ தான் சொன்னாங்க. ஓகேங்களா? 7 பேர் 8 பேர் நோ சொல்றாங்க, நான் கவலைப்படல. ஓகேங்களா? 2 பேர் ஜாயின் பண்றாங்க பாத்தீங்களா, அதை நான் பாசிட்டிவா பார்த்தேன். 2 நாள் ஆச்சு, அப்படியே என்னோட டீம் டெவலப் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 64 ரூபாய் நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2வது மாசம் வந்து அந்த 64 ரூபாய் எனக்கு கிரெடிட் கூட ஆகல. ஏன்னா வந்து 100 ரூபாய்க்கு மேல வந்தாதான் கிரெடிட் ஆகும். அப்போ வந்துட்டு எனக்கு அந்த மந்த் கிரெடிட் ஆகல. அதுக்கப்புறம் 2வது மாசம் 5859 சேர்த்து அந்த 64 சேர்த்து எனக்கு கிரெடிட் ஆச்சு. தேர்ட் மந்த் என்னோட இன்கம் 33,692 ரூபாய். இன்கம் டாக்ஸ் பிடிச்சது போக என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல 31,711 ரூபாய் எனக்கு கிரெடிட் ஆச்சு. உண்மையாலுமே வந்துட்டு என்னால நம்பவே முடியல. ஏன்னா வந்து நான் இன்கம் எதிர்பார்த்து நான் வேலையே செய்யல. இதுல சக்சஸ் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நான் குறிக்கோளா வச்சுக்கிட்டேன். நான் வந்து கிரவுண்ட் டைரக்டர் அடிக்கணும், யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர் அடிக்கணும், என்னோட மந்த்லி இன்கம் லேக்ஸ் கணக்குல வரணும் அப்படிங்கிறதுலாம் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம தான் நான் வேலை செஞ்சேன். எனக்கு கீழே ஜாயின் பண்றவங்க எல்லாத்தையுமே சக்சஸ் பண்ண வைக்கணும், டீமை டெவலப் பண்ணணும், இதுல சக்சஸ் பண்ணணும், இதுல வந்துட்டு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துல தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. கொஞ்சம் வந்துட்டு இன்கம் வந்துட்டு கொஞ்சம் டவுன் ஆச்சு. அப்புறமேட்டு 5th மந்த் இன்கம், மே மந்த் இன்கம் திரும்ப வந்துட்டு பிக்கப் ஆச்சு. 5th மந்த் மே மந்த் இன்கம் பாத்தீங்கன்னா 52,000 ரூபாய். அப்புறமேட்டு ஜூன் மந்த் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 1,17,000 ரூபாய். நான் கண்டிப்பா நான் நினைச்சு கூட பார்க்கல. அந்த மந்த் வந்துட்டு என்ன எதிர்பார்த்தா ஒரு 70,000 80,000 இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்தேன். பட் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து 1,17,000 டிராவல் ஃபண்டும் அப்புறமேட்டு டிடிஎஸ் இன்கம் டாக்ஸும் பிடிச்சது போக என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல 1,02,000 ரூபாய் கிரெடிட் ஆச்சு. உண்மையாலுமே வந்துட்டு
நான் வந்துட்டு இந்த 1,17,000 ரூபாயை பார்த்தோன்னே எனக்கு உள்ள ஒரு மைண்ட் செட், என்னடா இது உண்மையாதானா இல்ல ஏதாவது சிஸ்டம் கிளிச்சா, திரும்ப காலையில ஏதாவது மாத்திடுவாங்களா அப்படின்னு நான் யோசிச்சேன். ஓகேங்களா, அப்படிலாம் நான் யோசிச்சேன். உண்மையாலுமே கிரெடிட் ஆயிருமா, ஏன்னா எல்லாருக்குமே இருக்க இதுதானே. நம்ம வந்துட்டு இவ்வளவு பெரிய இன்கம் நம்ம இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு பார்த்தேன். பட் அடுத்த நாளே கரெக்டா டானு ஈவினிங்கே வந்துட்டு எனக்கு பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆச்சு. அப்புறமேட்டு எல்லா வேலையுமே எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டேன். ஓகேங்களா, யூடியூப் அது இதுன்னு எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு, என் வேலை எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு வெஸ்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். பக்காவா டீம் டெவலப் பண்ணி இன்னும் வேகமா வந்து க்ரோ பண்ணேன். ஏன்னா வந்து கொரோனா வேற வந்துருச்சு, லாக்டவுன். சரி என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது நம்ம இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைன்லயே வந்து மீட்டிங்ஸ், ஜூம் அப்ளிகேஷன்ல மீட்டிங்ஸ் அப்படியே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சேன். போன்லயே பேசுவேன், போன்லயே பிளான சொல்லுவேன், அடிச்சு அவன் புரிஞ்சுக்கிற வரைக்கும் விடவே மாட்டேன். போன்லயே அடிச்சு தும்சம் பண்ணிட்டு பேசி டீம் டெவலப் பண்ணி லீடர்ஸ்ட பேசி அப்புறமேட்டு ஜூம் அப்ளிகேஷன்ல மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அப்படியே டெவலப் பண்ணி கொண்டு வந்தேன். அப்புறமேட்டு என்னோட கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஜூலை மந்த் இன்கம், 7வது மாசம் இன்கம், 6வது மாசம் 1 lakh தாண்டி 7வது மாசம் இன்கம் 2,55,000. அப்புறமேட்டு வந்து 8வது மாசம் இன்கம் 4,38,000 அப்படியே டபுள் ஆச்சு. ஓகேங்களா, ஏன்னா வந்து போன மாசம் உங்களுக்கு தெரியும் 100+100 PV ஆஃபர் கொடுத்தாங்க. ஓகேங்களா, எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய growth ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட வந்து 4 lakhs PV, கிட்டத்தட்ட வந்து 3 lakhs PV வந்துட்டு ஆக்சுவல் PV நான் வந்து எடுத்திருந்தேன். டீம் நல்லா, நான் மட்டும் எடுக்கல, எனக்கு கீழே இருந்த லீடர்ஸ் அவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே கரெக்டா சொல்லி கொடுக்கறத கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் டீமை டெவலப் பண்ணாங்க. அப்படியே வந்து டீம் டெவலப் ஆச்சு, அப்படியே டூப்ளிகேஷன் ஆச்சு. பக்காவா பிளானிங் தான். ஏன்னா வந்துட்டு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால வந்துட்டு எங்க நம்ம இங்க விடணும், எங்க விடக்கூடாது, எங்க நம்ம வந்துட்டு கைட் பண்ணணும், எல்லாமே வந்துட்டு ஒரு ஐடியா எனக்கு வந்து இருந்தது. ஏன்னா வந்துட்டு யாரையுமே எனக்கு தெரியாது. நான் வந்து டைமண்ட் டைரக்டர் அடிக்கும் போது வந்து ஏன்னா வீடியோஸ் எல்லாமே பார்க்குறேன். யூடியூப்ல வந்துட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஆர்.எஸ். ராஜன் சார் வீடியோஸ் பார்த்திருக்கேன். ஆர்.எஸ். ராஜன் சார் ஜனவரி 1ஆம் தேதி இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அவரை மீட் பண்ணிட்டேன். பட் அவர் பேர் கூட எனக்கு தெரியல. அப்ப மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் அப்படியே மறந்துடுறதான். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் பார்த்தோன்னே ஆர்.எஸ். ராஜன் சார் யாரு என்னன்னு நமக்கு தெரியாது. அவர் வந்து பேசினாரு, அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் டீம் டெவலப் பண்ண அவரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்புறமேட்டு கொரோனா பீரியட்ல கூட வந்துட்டு அவர் தேர்ஸ்டே வந்து மீட்டிங்ஸ் வந்துட்டு ஆன்லைன்ல யூடியூப்ல பண்ண ஆரம்பிச்சாரு. அதெல்லாம் நான் பார்ப்பேன். நான் பாக்குறது மட்டும் இல்ல, என்னோட டீம் மெம்பர்ஸை பார்க்க புஷ் பண்ணுவேன். பாத்தீங்களா பாக்கலையான்னு கேட்பேன். ஓகேங்களா, நீங்க சக்சஸ் பண்ணணும்னா பாக்கணும், உங்களுக்கு வேணும்னா பாக்கணும் அப்படின்னு நான் அடிச்சு பேசுவேன். நான் வந்துட்டு இப்ப வரைக்கும் நான் சொல்றேன், என்னோட டீம் நான் வந்துட்டு ப்ராடக்ட் யாருக்குமே வந்து சேல்ஸ் பண்ணல. ப்ராடக்ட் வந்துட்டு நான் வாங்கி யாருக்கும் கொடுக்கல. இல்ல வந்துட்டு உங்களோட ஐடி கொடுங்க, நான் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பொருள் கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்ல. நீ வந்தீங்கன்னா உனக்கு சக்சஸ். ஓகேங்களா, நீங்க வந்து பண்ணணும், நீங்க பண்ணா மட்டும் தான் சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறத புரிய வச்சு நிறைய பேர் தான் சொன்னாங்க. நிறைய பேர் நான் வந்துட்டு ஜனவரி மாசம் வந்து ஒரு 30 பேர் 50 பேர் என்னோட டீம்ல இருந்தாங்க அப்படின்னா அதுல இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் எல்லாருமே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணிருக்கலாம். மக்கள் எல்லாருமே இப்படிதானே, எல்லாருமே ஜாயின் பண்ணிடுவாங்க நம்ம எதிர்பார்க்க முடியாது. எல்லாருமே ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, சொல்றாங்க கேட்கறவங்க பாக்குறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா ஒரே வாரத்துல 130 கோடி மக்கள் தொகை எல்லாருமே ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா, பிசினஸ் அப்படின்னா வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். இது மாதிரி வந்துட்டு நோ சொல்லுவாங்க, ஒரு சிலர் தான் சேருவாங்க, ஒரு சிலர் தான் சேர்ந்தவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மனசுக்குள்ள நம்ம எடுத்துக்கணும். நம்ம வந்து இதுக்கு ரெடியா இருக்கணும். பட் நம்மளோட வேலை என்ன, சேர்றவங்க எல்லாத்தையுமே வந்து சேர வைக்கணும், பாக்குறவங்க எல்லாத்தையும் சேர வைக்கணும், சேர்றவங்க எல்லாத்தையும் பண்ண வைக்கணும். நாம முழு முயற்சியா நம்ம ட்ரை பண்ணணும். பட் நடக்கிறது கடவுள் கையில தான் இருக்கு. நாம வந்துட்டு நம்ம கையில அது எதுவுமே இல்லை. நம்ம பண்ண வேண்டிய வேலையை நம்ம ரொம்ப சிறப்பா ரொம்ப பக்காவா பண்ணணும் அப்படிங்கிறதுல மட்டும் நான் ரொம்ப குறிக்கோளா இருந்தேன். அதே விஷயத்த நான் வந்து சொல்ல ஆரம்பிச்சேன். என்னோட இன்கம் என்னோட டீமுக்கே பயங்கர மோட்டிவேட்டடா இருந்தது. நான் கரெக்டா வந்துட்டு எல்லாத்துக்கும் கைட் பண்ணேன். என்னோட இன்கம் பயங்கரமா டெவலப் ஆச்சு. இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்திருக்கு. வெஸ்டேஜ்ல வந்து இனிமேல் என்னோட மந்த்லி இன்கம் மினிமம் வந்து 2 lakhs, ஆவரேஜா 2 lakhs வந்து மேல இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. நான் மட்டும் சம்பாதிக்கல, என்னோட டீம்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 பேருக்கு மேல பிரான்ச் டைரக்டர் எபோ இருக்காங்க. 150க்கும் மேற்பட்ட டைரக்டர்ஸ் இருக்காங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு புரிய வச்சு, அவங்களையும் டெவலப் பண்ண வச்சு, அவங்களுக்கு கீழே இருக்க லீடர்ஸை வச்சு, அவங்களுக்கு கீழே டீம் டெவலப் பண்ண வச்சு அப்படிதான் நம்ம வந்து ஒவ்வொன்றா கொண்டு வர ஆரம்பிச்சேன். மீட்டிங்ஸ், ஜூம் மீட்டிங்ஸ் நான் எடுப்பேன். என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்லித்தரத்துக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு போன் பண்ணி நான் வந்து பேசுவேன், அவங்கள பேச வைப்பேன். அப்படிதான் டீமை டெவலப் பண்ணி கொண்டு போனேன். எனக்கு கீழே வந்துட்டு நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. அது முக்கியமான ஒரு சில லீடர்ஸ் மட்டும் சொல்லியிருந்தேன். சதீஷ் அப்படிங்கிறவர், உண்மையாலுமே இவரை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு இவரும் வந்துட்டு ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்லும் போது வந்துட்டு அவருக்கு சம்திங் ஜாப் ஏதோ ப்ராப்ளம், வேலை ஏதோ தேடிட்டு இருந்தாரு. ஓகேங்களா, இதுல வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ நீங்க வந்து வேலையை தேடிட்டு இதை பண்ணுங்க, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க அதை, ஏன்னா வந்து இப்போதைக்கு நீங்க வந்து இதை வந்துட்டு ஒரு நீங்க சைட் பை சைட் பண்ண போறீங்க, அதை பண்ணிக்கிட்டே இதையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு கரெக்டா வந்து டீம் டெவலப் பண்ணாரு. ரொம்ப வந்து ஏன்னா வந்து அவர் லெக்சரர் அப்படிங்கிறதுனால அவருக்கு சொல்லி தரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நல்லா வேகமா புரிஞ்சுக்கிட்டாரு. நல்லா அவரோட டீம் அவரே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு. அப்படிதான் வந்துட்டு எனக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அவங்க டீம் அவங்களே பார்த்துக்கிட்டாதான் அவங்க க்ரோ ஆக முடியும். எல்லாத்தையும் நம்மளே கண்ட்ரோல் எடுக்க முடியாது. அப்ப அவரோட டீம் அவர் பார்க்க ஆரம்பிச்சாரு. அவர் டீம் மெதுவா டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு.
அவரோட ஜூலை மந்த் இன்கம் 36,000 ரூபாய், அவரோட ஆகஸ்ட் மந்த் இன்கம் 97,000 ரூபாய். நல்ல ஒரு growth. அவர் இப்ப வந்து அவர் வேலைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு, அவருக்கு கிடைக்கல. பட் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே இதவே ஏன்டா பண்ணிட்டு இருக்கிற, ஐ மீன் இதவே ஏன் பண்ணிட்டு இருக்க, வேற ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு நிறைய வந்து புஷ் பண்ணிருக்காரு. அவர் என் பர்சனலா நிறைய சொல்லியிருக்காரு. பட் அவர் இப்ப வந்துட்டு இதுலயே அவருக்கு அவர் எதிர்பார்க்கிற ஜாபை விட, எதிர்பார்க்கிற இன்கம் விட இதுலயே அவருக்கு நல்லா வந்துருச்சு. இப்ப அவங்க ஃபேமிலிஸ்ல எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவரும் ரொம்ப ஹாப்பியா ஒர்க் பண்றாரு. அவர் பயங்கர சூப்பரா வந்துட்டு ஆக்டிவா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வந்துட்டு முரளி சங்கர், இவரு பாத்தீங்க அப்படின்னா இன்போசிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சதீஷ் அப்புறம் முரளி, இவங்க 2 பேர்த்தையும் தான் வந்து நான் சென்னை மீட்டிங் 2ஆம் தேதி வந்துட்டு நான் வந்து இன்வைட் பண்ணி நான் அட்டன் பண்ண வச்சேன். ஒரு 4-5 பேர்த்த நான் இன்வைட் பண்ணேன். அது இவங்க 2 பேர் தான் வந்தாங்க. இவங்க 2 பேருமே இப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து பிசினஸ் என் கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட இன்கமும் கிராஜுவலா க்ரோ ஆச்சு. இவர் வந்து இன்போசிஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மந்த்லி 90,000 per month டெக்னாலஜி லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒருத்தர். இவர் வந்து மீட்டிங் பாக்குறாரு. மீட்டிங் பார்த்துட்டு அதுவும் வந்து மீட்டிங் வந்து லேட்டா தான் வந்தாரு. ஓகேங்களா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்லயே உட்கார வச்சாதான் அவர் ஜாயின் பண்ணுவாரு, எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, அவங்க ஜாயின் பண்ணணும், அவங்க பண்ணணும்னு இருந்தா கண்டிப்பா நடக்கும். நம்ம கையில எதுவுமே கிடையாது. நம்ம வேலை அவர் இன்வைட் பண்றதா. அவர் மீட்டிங்கோட கடைசியில தான் வந்தாரு. RS ராஜன் சார் தான் அங்க சீஃப் கெஸ்ட். அவர் பேசுறதுதான் முழுசா கவனிச்சாரு. அவருக்கு அதே வந்து ஒரு பெருசா வந்துட்டு அவருக்கு குறி தட்டிடுச்சு, பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துருச்சு. ஏன்னா வந்துட்டு அவரும் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தாரு. அப்புறமேட்டு அவரும் வந்துட்டு பக்காவா டீமை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாரு. அவரோட இன்கம் ஜூலை மந்த் 48,000, ஆகஸ்ட் மந்த் வந்து 1,06,000. ஓகேங்களா, இந்த 2 பேரும் வந்துட்டு இவங்களோட சேர்த்து இன்னொரு 3-4 பேர்த்தையும் நான் இன்வைட் பண்ணேன். பல பேர்த்த சொன்னேன். ஓகேங்களா, எல்லாருமே வருவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வர மாட்டாங்க. வரவங்களை நம்ம தக்க வச்சு அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க நின்றுவாங்க, அவ்வளவுதான். அதே மாதிரி யுவராஜ், இவரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். யுவராஜ் அண்ட் ஸ்ரீமதி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 வருஷமா தெரியும். நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணும் போதே எனக்கு இவர் தெரியும். கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ணும் போதே வந்துட்டு இவர் எனக்கு நல்லா க்ளோஸா பேசுவாரு. நிறைய வந்து ஐடியாஸ் நிறைய வந்துட்டு பர்சனலா பேசுவோம். எல்லாமே வந்துட்டு சொல்லி தருவாரு. இவர் வந்து நான் கோயம்புத்தூர்ல ஒரு டைரக்ட் செல்லிங் பண்ணும்போது கூட நான் இவரை இன்வைட் பண்ணிருக்கேன். பட் இவர் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. பட் வந்து இவர் ஜாயின் பண்ணல. அப்புறமேட்டு நான் விடல, நான் அதுவும் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். பட் அப்புறமேட்டு எனக்கு வேற கம்பெனிஸ், வேற லொகேஷன் மூவ் ஆனதுனால அப்படி கான்டாக்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா, கான்டாக்ட் பிரேக் ஆயிடுச்சு. திரும்ப நான் கோயம்புத்தூருக்கு வந்தேன். பாத்தீங்களா, இந்த வருஷம் கோயம்புத்தூருக்கு வந்தோடனையும் போன வருஷம் கோயம்புத்தூருக்கு வந்து அப்ப பிசினஸ் டெவலப் பண்ணும்போது திரும்ப இவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறது சொல்லும்போது, சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்துட்டு பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டாங்க பக்காவா. ஏன்னா ஏன் அப்படின்னா நாம வந்து ஒரு 50% அப்படின்னா பிளான், கம்பெனியோட பிளான் வந்து 50% அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குது. அதுதான் வந்துட்டு சக்சஸ். அப்ப இவங்க வந்துட்டு இதுல சக்சஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு ஒரு தாட் வந்துச்சு. கண்டிப்பா ஜாயின் பண்ணாங்க. ஜூலை மந்த் அவரோட இன்கம் 45,000 ரூபாய், ஆகஸ்ட் மந்த் அவரோட இன்கம் 75,000. நல்லா டீம் சூப்பரா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. பக்காவா வந்துட்டு கோயம்புத்தூர்ல தான் இவரு இருக்காரு. கோயம்புத்தூர்ல பக்காவா அப்பப்ப நான் இவரை போய் மீட் பண்ணுவேன், பேசுவேன். எல்லாமே வந்துட்டு பக்காவா நாங்க கொண்டு போயிட்டு இருக்கோம். அடுத்து இவர் பாத்தீங்க அப்படின்னா முரளி டீம்ல முரளிக்கு கீழே இவர் இருக்காரு. முரளி காமிச்சல்லையா, முரளிக்கு கீழே இவர் இருக்காரு. இவர் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்துட்டு திருவண்ணாமலையில இருக்கான். இவன் மீட்டிங் வந்து பார்த்துட்டு வந்து சேரவே இல்லை. ஏகப்பட்ட கொஸ்டின் தான் கேட்டான், சேரவே இல்லை. ரொம்ப யோசிச்சான். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் தான், 3rd இயர் படிச்சுட்டு இருந்தான். ரொம்ப யோசிச்சான். நானும் பேசுனேன், இது மாதிரி பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நானும் நிறைய மோட்டிவேட் பண்ணி பேசினேன். ரொம்ப யோசிச்சான். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு சரி சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி மெதுவா தான் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு 3-4 மாசம் வந்து அவனோட இன்கம் வந்துட்டு 30 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா, 200 ரூபா அப்படியே தான் இருந்தது. அப்புறம் இந்த லாக்டவுன் வந்துச்சு, இந்த காலேஜ் அவனுக்கு லீவ் ஆச்சு, 3rd இயர் படிக்கிறான், காலேஜ் லீவ் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து சரி பண்ணலாம், சரி இப்போ ஒண்ணுமே இல்லை, வேற எதுவுமே பண்ண முடியாது, இப்ப வந்து வீட்டுலதான் உட்காந்துட்டு இருக்க போறோம், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சான். அவனோட ஜூலை மந்த் இன்கம் 69,000 ரூபாய், ஆகஸ்ட் மந்த் இன்கம் 1,04,000 ரூபாய். காலேஜ் ஸ்டூடெண்ட், 21 வயசு கூட ஆகல, 1,04,000 ரூபாய். என்னோட டீம்ல செகண்ட் டாப் இன்கம் போன மாசம் 1,04,000 ரூபாய். இந்த ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான் நம்ம டீம்ல இன்னும் ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாத்துக்குமே இவரோட இன்கம் வந்து பெரிய மோட்டிவேட்டடா இருந்தது. அப்புறமேட்டு நிறைய பேர் என்னோட டீம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரை பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய பேசணும். சசிகலா மேடம், ஜெகன், அப்புறமேட்டு வந்துட்டு சசிகலா மேடம் வந்து டீச்சரா இருக்காங்க. ஜெகன் வந்துட்டு அவரும் வந்துட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவரும் வந்துட்டு இதுக்குள்ள வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காரு. இவர் பாத்தீங்கன்னா ஷேக் தியேட்டர்ல வந்து மேனேஜரா இருக்காரு. இவர் பிரபாகரன் அப்படிங்கிறவரு. இவர்கிட்ட வந்துட்டு நான் போன்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இவர்கிட்ட போன்லயே பேசியே நான் வந்து ஜாயின் பண்ண வச்சேன். போன்லயே பேசி இவரு ஜாயின் பண்ணாரு. இவரு வந்து ஜனவரி மந்தே நான் ஜாயின் பண்ணாரு. இவரோட இன்கம், இவர் வந்து NIIT ஃபவுண்டேஷன்ல வந்துட்டு இவர் ஒர்க் பண்ணிட்டு இதையும் பார்ட் டைமா எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. அப்புறமேட்டு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சொல்லணும் அப்படின்னா வந்து லைனா சொல்லிட்டே போனா ஒரு சிலரோட இன்கம் ப்ரூஃப் மட்டும் காமிக்கிறேன். இந்த இமேஜஸ் எல்லாம் நான் டிசைன் பண்ணேன். நமக்கு தான் போட்டோஷாப் தெரியும்ல, நம்ம இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா நம்ம பண்ணோம்னா நம்ம டீமுக்கு வந்து மோட்டிவேட்டடா இருக்கும். நைட்டோட நைட்டா உட்காந்து
இன்கம் வந்துச்சுன்னா அடுத்த நாளே வந்துட்டு எல்லாமே 3 நாள் 4 நாள் பண்ற வேலையோ ஒரே நாள்ல பண்ணும், வேகமா பண்ணும், எதா இருந்தாலும் தள்ளியே போடக்கூடாது, இமிடியேட்டா பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னோட எண்ணமே. எதா இருந்தாலுமே வந்துட்டு தள்ளியே போடக்கூடாது. ஒருத்தட்ட பேசணும் அப்படின்னா கூட உடனே பேசணும். ஒரு போன் வருதுன்னா கூட உடனே அட்டன் பண்ணு. ஒரு யாராவது ஏதாவது டவுட் கேட்கறாங்கன்னா உடனே பண்ணு. இவங்க உங்க லீடர், நீங்க அவர்கிட்ட கேளுங்க. அந்த கதையே இல்ல. யாரா இருந்தாலும் நம்ம வந்துட்டு நம்மள்ட்ட கேட்கறாங்க அப்படின்னா நம்ம பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் வேகமா வந்துட்டு நம்ம கொண்டு வந்ததுனாலதான் நம்ம டீம்ல இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பிளஸ் பிரான்ஸ் டைரக்டர் அண்ட் எபோ இருக்காங்க. லாஸ்ட் மந்த் மட்டும் டிசம்பர் மந்த்ல மட்டும் என்னோட டீம்ல 100 பிளஸ் அச்சீவர்ஸ் வந்தாங்க. மொத்தமா என்னோட டீம்ல ஒரு 150 பிளஸ்ல போன மாசம் மட்டுமே 100 பிளஸ் அச்சீவர்ஸ். ஏன் அப்படின்னா வந்துட்டு போன மாசம் 100 பிளஸ் 100 ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. கரெக்டா நான் வந்து டீம் மெம்பர்ஸ் பக்காவா வந்துட்டு அவங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. வந்து 10,000 பிவி எடுத்த பிரான்ஸ் டைரக்டர்னு இருந்ததை 5,500 மாத்தினாங்க. இப்போ வந்துட்டு வெறும் 2,000 பிவி எடுத்தோம்னா 2,300 பிவி எடுத்தோம்னா அது 4,600 பிவியா நமக்கு வந்து ஃபாஸ்டாக் டைரக்டர் அடிக்க முடியும். ஓகேங்களா? அப்ப பாருங்க 10,000 இருந்தது 5,000 இருந்தது 2,500 அப்படிங்கிற மாதிரி பாதி குறைச்சு கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணுமா யூஸ் பண்ணிக்கூடாதா? அப்ப வந்து கரெக்டா வந்துட்டு டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க, பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு கீழே பழைய ஆளுங்களா யாரெல்லாம் என்ன பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வச்சாங்க, பர்ச்சேஸ் பண்ண வச்சாங்க. புதுசா சேரவங்கள்ட்ட இந்த பிளான் சொன்னாங்க, புரிய வச்சாங்க. அதே மாதிரி என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 3,000க்கு வாங்குங்க, 4,000க்கு வாங்குங்க, 5,000க்கு வாங்குங்கன்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். என்னோட டீம்ல யார்ட்டையும் சொல்ல வைக்க மாட்டேன். இது மாதிரி வந்துட்டு நீங்க குறைஞ்சது ஒரு 1,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு கிலோ மட்டன் 1,000 ரூபாய்க்கு விற்கிது. நம்ம 1,000 ரூபாய்க்கு வாங்க முடியாதா? அப்ப 1,000 ரூபாய்க்கு வந்து வீட்டுக்கு பொருள் அடுத்து வாங்க போறீங்களோ, என்ன பொருள் உங்க வீட்டுல தீர்ந்துருச்சோ அந்த பொருளை நான் வந்துட்டு எப்பயுமே பேசுவேன். என்னோட டீம் மெம்பர்ஸ்க்கும் அதை தான் பேச வைப்பேன். அவங்களுக்கு தேவை அப்படின்னா 3,000க்கு வாங்குங்க. ஆஃபர் இருக்கு. 100 பிவிக்கு வாங்கினீங்கன்னா 4 மாசம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2,500 ரூபாய் டிபி பிரைஸ்ல உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லுவேன். யார் யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணிக்கணும். நாம இது வாங்க வைக்கணும் அது வாங்க வைக்கணும் புஷ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம 1,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் நாளைக்கு வந்துட்டு அவரு நல்லா எடுத்து டீம் டெவலப் பண்ணாருன்னா போதும். நம்ம 3,000 ரூபாய்க்கு வாங்க சொன்னோம் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் வந்து நான் யோசிச்சது. ஓகேங்களா? இது வந்துட்டு என்னோட ஐடியா நான் உங்களுக்கு சொல்றேன், யாரும் தப்பான எடுத்துக்காதீங்க. போன மாசம் என்னோட டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் டைரக்டர் அச்சீவ் பண்ணவங்க மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 பேருக்கு மேல அச்சீவ் பண்ணாங்க. அப்புறமேட்டு சில்வர் டைரக்டர் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு சிலரோட இமேஜஸ் மட்டும் காமிக்கிறேன். அப்புறமேட்டு வந்துட்டு கோல்டு டைரக்டர் போன மாசம் ஒரு 10 பேர் அச்சீவ் பண்ணாங்க. ஸ்டார் டைரக்டர் போன மாசம் ஒரு 5 பேர், டைமண்ட் டைரக்டர் போன மாசம் ஒரு 5 பேர் அச்சீவ் பண்ணாங்க. போன மாசம் நமக்கு 13ஆம் தேதி அச்சீவர்ஸ் மீட் நடந்துச்சு. அதுல கூட நம்ம டீம், என்னோட டீம், எனக்கு கீழே இருந்தவங்க ஒரு 5 பேர் வந்துட்டு அந்த பேசியிருந்தாங்க. நானும் பேசியிருந்தேன். ரொம்ப ப்ரௌடா இருந்தது. ஏன்னா இவ்வளவு அச்சீவர்ஸ் நம்ம டீம்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம இவ்வளவு அச்சீவர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து எல்லாமே வந்துட்டு அவங்கள புரிஞ்சுக்கிறது தான். நம்ம வந்துட்டு நம்ம சொல்றோம். இப்ப ஆர் எஸ் ராஜன் சார் சொல்ற மாதிரி நம்மளோட கடமை என்னன்னா நம்ம விதைகளை வந்து தூவிக்கிட்டே இருக்கணும். அது முளைக்கிறதும் முளைக்காம போறதும் அவங்க கையில தான் இருக்கு. நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம வந்து வாழைப்பழத்தை கொடுக்கதான் முடியும். முடிஞ்சா வந்து உளிச்சு கொடுக்கலாம். அவங்க தான் சாப்பிடணும். அவங்க சாப்பிட்டா மட்டும்தான் அது அவங்க வயிற்றுக்குள்ள போகும். அந்த மாதிரி கான்செப்ட் தான். ஓகேங்களா? நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்குறோம். அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் சக்சஸ், நமக்கும் சக்சஸ். அவங்க வரலைன்னா அவங்கள்ட்ட பேசினதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வச்சுக்கிட்டு நம்ம 3rd நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சிருக்கும். அதை வச்சு நம்ம வந்து பேசணும். அதே மாதிரி ஒரு யூடியூப் சேனல் பெஸ்ட். ஏன்னா நமக்கு தான் யூடியூப் அந்த இதெல்லாம் வந்து டக்கு நம்ம வந்து பண்ணிடுவோம் முடியாது. நமக்கு அனிமேஷன் தெரியும், டிசைனிங் தெரியும். அதனால வந்து நம்ம வெஸ்டேஜுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீம் வந்து கிரியேட் பண்ணலாம். நம்ம டீமுக்கு வந்து வெஸ்டேஜ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணேன். ஏன்னா வந்துட்டு ஒரு டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் போடுறதுக்காக. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் யூடியூப்ல வீடியோஸ் இருக்கு. பட் வந்துட்டு அது எனக்கு அது ஓகே தான். பட் நம்ம டீமுக்காக நம்ம வந்துட்டு நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் போடணும். எப்படி வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணும், எப்படி வந்துட்டு ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி ஐடி கிரியேட் பண்ணணும், ஒரு சில இன்கம் கால்குலேஷன். ஹிந்தி வீடியோஸ் நிறைய இருக்கு. அதனால வந்துட்டு நான் தமிழ்ல வந்து பெருசா நாம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காமனா எல்லாத்துக்குமே பொதுவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீமுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு சேனல் ஆரம்பிச்சு அதுவும் வந்துட்டு சைட் பை சைடு எப்ப டைம் இருக்கோ அது மாதிரி போட்டு கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்புறமேட்டு என்னோட டீம்ல வந்து என்னோட டீமோட ஸ்ட்ரென்த் கிட்டத்தட்ட வந்து ஒரு 33,000 பேர் இருக்காங்க. 9 மாசம் கூட நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி 8 மாசம் இன்கம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 2 நாள் ஆச்சு, 4 10 ஆச்சு. என்னோட டீம் அப்படியே தான் டெவலப் ஆச்சு. இருக்கிறவங்களை வச்சுதான் டூப்ளிகேஷன் பண்ணணும். நாமளே வந்து ஆள் ஜாயின் பண்ணி விட்டுட்டு கூடாது. இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடைசியா ஒரு 3-4 மாசம் வந்து நான் ஒரு ஐடி நான் வந்து புதுசா 1-2 பேர் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ், பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சொல்றது உண்டே தவிர பட் பெருசா வந்துட்டு நான் ஐடி கான்சென்ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லை. எல்லாத்தையும் லீடர்ஸ்ட பேசுவேன். கரெக்டா அவங்களை டீம் டெவலப் பண்ண வைப்பேன். அவங்கள வச்சு நான் வந்துட்டு
டூப்ளிகேஷன் பண்ணுவேன், அவங்களுக்கு பிளானை புரிய வைப்பேன். அவங்கள்ட்ட நம்மளோட வேலை என்ன, நம்ம வந்துட்டு அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கணும். அவங்க நிறைய டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்கறது, என்ன அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கோ, என்ன அவங்களுக்கு நம்ம சொல்லி தர முடியுமோ அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி தந்து நம்ம வந்து டீமை டெவலப் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம டீம்ல வந்துட்டு 33,000 பேர் இருக்காங்க. இப்ப யூனிவர்சல் கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அச்சீவ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நான் பொசிஷனுக்காகவோ இன்கம்காகவோ ஓடல, நான் திரும்ப சொல்லிடுறேன். இதுல சக்சஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு டைரக்ட் செல்லிங் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு ஒரு பொசிஷன் கூட அச்சீவ் பண்ணாம நான் அந்த கம்பெனி நான் குறையெல்லாம் சொல்ல, என்னால அச்சீவ் பண்ண முடியல, அவ்வளவுதான். ஏன்னா அந்த கம்பெனி இன்னமும் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த நேத்து கூட வந்துட்டு 100 ஃபீட் ரோடு போயிருந்தேன். அங்க யூட்டர்ன் பண்ணும்போது அந்த ஆபீஸ்க்கு முன்னாடி 2 பேர் வெள்ளை சட்டை போட்டு நின்றுட்டு தான் இருந்தாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறைய பேர் அச்சீவ் பண்ணிருக்காங்க. பட் என்னால சக்சஸ் பண்ண முடியல. ஏன்னா அந்த பிளான் வந்துட்டு நான் அதே 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 பொட்டன்ஷியல் இங்க பண்ணும்போது வந்துட்டு நாங்க 10% ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னா இங்க வந்து 150% ரிசல்ட் கிடைக்குது. சிம்பிளா நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? நான் வந்துட்டு அந்த மாதிரி பிளான், அந்த மாதிரி வந்துட்டு ப்ராடக்ட், அந்த மாதிரி குவாலிட்டி, அந்த மாதிரி வந்து சொல்லும் போது எல்லாருமே சேர்றவங்க எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றவங்க எல்லாருமே ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு, திரும்ப திரும்ப வாங்குறாங்க, ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. அப்ப எல்லாமே வந்து பிளஸ்ஸா வந்துட்டு இதுல இருக்கு. இவ்வளவு நாள் 8 வருஷம் 9 வருஷம் வந்துட்டு நான் அது இதுன்னு பண்ணேன். பட் எதுலையுமே என்னால சக்சஸ் பண்ண முடியல. பட் அதுல எல்லாம் சக்சஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டு நிறைய வந்துட்டு யோசிச்சிருக்கேன். என்னடா எனக்கு நமக்கு இப்படியே நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். பட் அங்க எல்லாமே வந்துட்டு சக்சஸ் பண்ண முடியாததுனாலதான் எனக்கு அங்க கிடைச்ச எக்ஸ்போசர் மூலியமா தான் இங்க வந்து கரெக்டா பிளானை டெவலப் பண்ணேன், கரெக்டா வந்து கைட் பண்ணேன். எனக்கு வந்துட்டு அங்க கிடைக்காதது எல்லாமே சேர்த்து அங்க எனக்கு எல்லாமே எதிர்பார்க்காத இன்கம், எதிர்பார்க்காத சக்சஸ் வந்து எனக்கு இங்க கிடைச்சிருக்கு. என்னோட மந்த்லி இன்கம் இனிமேல் ஆவரேஜா வந்து ஒரு 2 lakhs அப்படிங்கிறது என்னால கேரண்டியா சொல்ல முடியும். நான் வந்து இப்பதான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப்பே நான் வந்து வெஸ்டேஜ்ல வந்துட்டு இப்பதான் வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ண மாதிரி நான் வந்து ஃபீல் பண்றேன். இனிமேல் இன்னமும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம இன்னும் நல்லா வேகமா பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு ஒரு டெவலப். நிறைய பேர்த்த எனக்கு கீழே வந்து அச்சீவ் பண்ண வைக்கணும். என்னோட கோலே வந்துட்டு ஒரு 100 பேர் வந்துட்டு மந்த்லி 1 lakh சம்பாதிக்க வைக்கணும். இன்னும் ஷார்ட் பீரியட்ல கண்டிப்பா நான் இது பண்ணுவேன். இப்பயே நம்ம டீம்ல வந்து ஒரு 3 பேர் வந்து 1 lakh டச் பண்ணிருக்காங்க. வரக்கூடிய மாதங்கள்ல நிறைய பேர் வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. கண்டிப்பா வந்துட்டு ஒரு 100 பேர் வந்துட்டு 1 lakh per month அப்படிங்கிறது இன்கம் பண்ற அளவுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு 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 இது வந்து நம்ம வெஸ்டேஜ் மூலியமா நம்ம வந்துட்டு நம்ம கொண்டு வரணும், ஒரு டீமை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோல். அதே மாதிரி ஆர்எஸ் ராஜன் சார், இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாமே டவுட்ஸ், அதாவது எதா இருந்தாலுமே வந்துட்டு அவரோட வீடியோ நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஐடியா கிடைச்சிடும். நான் வந்துட்டு வெஸ்டேஜுக்குள்ள வந்துட்டேன். நான் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே, ஏதாவது இது சரி இது பண்ணலாமே அப்படின்னு தான் வந்தேன். பட் இதை பத்தி இன்னும் நல்லா தெரிய வச்சது வந்துட்டு, நல்லா தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஆர்எஸ் ராஜன் சாரோட அந்த தேர்ஸ்டே மீட்டிங் தான். அந்த வீடியோ நிறைய சொல்லுவாரு. அந்த பைனரி கான்செப்ட்னா என்ன, சன்ஃபிளவர்னா என்ன, நம்மளோடது சன்ஃபிளவர் டைனமிக் கம்ப்ரஷன். யாரு பண்ணாலும் பண்ணலைனாலும் நீங்க பண்ணுங்க, யாரு சேர்ந்தாலும் சேரலைனாலும் நீங்க பண்ணுங்க, யாரு சேர்ந்தாலும் சேரலைனாலும் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கண்டினியூஸா உங்களுக்கு வந்துட்டு அதுக்கு உண்டான பெனிஃபிட் கிடைச்சிரும். பைனரினா என்ன, பைனரியில வந்து ஏபின்னு சொல்லிட்டு இருக்கும், பேர் மேட்ச் பண்ணும். அது ஒரு சைடு ஃபுல்லா போச்சுன்னா நமக்கு இன்கம் வராது, இன்னொரு சைடு பேட்ச் ஆனாதான் இன்கம் வரும். அதெல்லாம் வந்துட்டு ரியலா வந்து புரிய வச்சாரு, கிளியரா வந்துட்டு அதை புரிய வச்சாரு. நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நிறைய எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, நிறைய லைஃப் டைம் எக்ஸாம்பிள், பிராக்டிக்கலா வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுவாரு. நேத்து கூட ஆர்எஸ் ராஜன் சார் வந்துட்டு கோயம்புத்தூர் வந்திருந்தாரு. கோயம்புத்தூர் வந்திருக்கும் போது என்னோட டீம் சார்பா வந்துட்டு ஒரு 24 பேர் 25 பேர் வந்துட்டு நான் வந்து கூட்டிட்டு போயிருந்தேன். இவர் இங்க ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, இவர் யுவராஜ். நான் இங்க வந்து ஆர்எஸ் ராஜன் சார் பக்கத்துல நிக்கிறேன், நானும் ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்கேன். பக்கத்துல இவங்க எல்லாருமே என்னோட டீம், நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க டீம். அதுவும் வந்துட்டு குறிப்பா வந்துட்டு ஆர்எஸ் ராஜன் சார் ஒரு 20 மெம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணுவேன். ஏன்னா வந்து கொரோனா லாக்டவுன், நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி உட்காரணும். நம்ம வந்துட்டு இது வந்து அபிஷியல் மீட்டிங் கிடையாது, சும்மா வந்து லீடர்ஸ் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமேட்டு ஒரு 20 பேர் பிளான் பண்ண ஒரு 20 ஃபுல் அலோவ் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து நம்ம டீம்ல இருந்து ஒரு 50 பேர்த்த நான் வந்து இறக்கியிருப்பேன். 50 பேர் வந்து கண்டிப்பா உட்கார வச்சிருப்போம். பட் வந்துட்டு ஒரு 20 பேர் தான் வந்து அலோவ் பண்ணாரு. அதனால வந்து முக்கியமான லீடர்ஸ் நல்லா ஆக்டிவா பண்ணிட்டு இருக்கிறவங்க மட்டும் செலக்டிவா நாங்க செலக்ட் பண்ணி நாங்க போய் மீட் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நிறைய பாயிண்ட் சொன்னாரு. அதுல வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ வந்து வெஸ்டேஜ் பிசினஸ்ல எப்படி சக்சஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி நிறைய வந்து கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கு வந்து ஒன்னு ஒன்னா வந்து நிறைய ஆன்சர் பண்ணாரு. அதுல ஒரே ஒரு கொஸ்டின் வந்து இந்த வெஸ்டேஜ்ல வந்து நம்ம எப்படி சக்சஸ் பண்ணோம், நம்ம எப்படி வந்து இதுல வந்து பெரிய லெவல்ல நம்ம ரீச் ஆகணும், எப்படி நான் வந்துட்டு இதுல அச்சீவ் பண்ணணும்னு கேட்கும்போது அவரு ரொம்ப சூப்பரா வந்து சொன்னாரு. நம்ம வந்து ஒரு பால் வாங்கி நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு நம்ம வந்துட்டு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கண்டினியூஸா நம்ம பர்னர் வந்து ஆன்ல இருந்தாதான் பால் பொங்கும். ஆனா நான் நிறைய பேர் வந்துட்டு
வெஸ்டேஜ் பிசினஸ் வந்து அந்த பால் மாதிரி தான். நிறைய பேர் வந்து கண்டினியூஸா பண்ணி பாலை பொங்க வச்சிடுறாங்க. ஒரு சிலர் வந்து 2 நிமிஷம் 5 நிமிஷம் மட்டும் பத்த வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறீங்க. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு வந்து 2 நிமிஷம் 5 நிமிஷம் பத்த வைக்கிறீங்க. அது மாதிரி நீங்க 10 வருஷம் பண்ணாலும் உங்க பால் பொங்காது. வெஸ்டேஜ்ல நீங்க சக்சஸ் பண்ண முடியாது. கண்டினியூஸா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அது வந்து 100% உண்மை. ஏன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு சும்மா ஏனோ தானோ பண்ணக்கூடாது. வெறித்தனமா பண்ணணும், வேகமா பண்ணணும். இதுல சக்சஸ் பார்க்காம விடவே கூடாது. வேகமா அச்சீவ் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் வெஸ்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு தங்க சுரங்கம் மாதிரி. தங்க சுரங்கம்னா என்ன, நம்ம வந்துட்டு தங்கம் அள்ள தங்கம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா அந்த தங்க சுரங்கம்ல எடுத்தவனே நம்ம ஒரு 2 அடி 3 அடி நோண்டா தங்க சுரங்கம் வந்துருமா? பல 1000 அடி கீழே தான் தங்கம் இருக்கும். அப்ப அந்த பல 1000 அடி நம்ம நோண்டணும் அப்படின்னா கல்லு மண்ணு பாறை அப்படின்னு சொல்லிட்டு பல இதை தாண்டி போகணும். அது மாதிரிதான் வெஸ்டேஜ் அப்படிங்கிறதுல நம்ம சக்சஸ் பண்றதுக்கு வெஸ்டேஜ் அப்படிங்கிறது தங்க சுரங்கம் மாதிரி. நம்ம தங்கம் எடுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நம்ம கல்லு மண்ணு பாறை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நான் இப்ப தங்கம் எடுத்துட்டு இருக்கேன். ஆனா நாம நிறைய பேர் வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ற நிறைய பேர் வந்துட்டு வெஸ்டேஜ் வெஸ்டேஜ் பிசினஸ் பார்த்துட்டு மீட்டிங்கை பார்த்துட்டு இவங்க தங்கம் எடுக்கிறாங்க, நாமளும் வந்துட்டு தங்கம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கூத்து குத்துறீங்க. 2 கூத்து குத்தி 2 அடி நோண்டிட்டு தங்கம் வரலன்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஓகேங்களா? தங்கம் கிடைக்கிற வரைக்கும் நோண்டணும். தங்கம் கிடைக்கிற வரைக்கும் விடாம கண்டினியூஸா நீங்க நோண்டணும். நீங்களும் எல்லாருமே வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணவங்க யாருதான் வந்துட்டு நெகட்டிவிட்டியை பார்க்காம அச்சீவ் பண்ணிருக்காங்க. என்னை சொல்றீங்களே நான் 8 மாசத்துல வந்துட்டு 4 lakhs per month அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணேன்னு சொல்றீங்களா? என்னை எத்தனை பேர் அசிங்கப்படுத்திருக்காங்க? மதுரை மீட்டிங்ல நான் சொல்றேன் பாருங்க. மதுரை மீட்டிங்ல யுவராஜ் அவருக்கு தெரியும். மதுரை மீட்டிங்ல ஒருத்தன் வந்துட்டு மீட்டிங் ஆரம்பிச்ச உடனே வந்து எந்திரிச்சு வெளியே வந்துட்டு கண்டபடி கெட்ட வார்த்தையில பேச ஆரம்பிச்சுட்டான். என்னைய பயங்கர அப்செட், பயங்கரமான அப்செட். அன்னைக்கு வேற யாராவது இருந்தாங்கன்னா அன்னைக்கே வந்து வெஸ்டேஜ் பிசினஸே விட்டுருப்பாங்க. அவ்வளவு அசிங்கம். இது நீங்க ஏன்னா வந்துட்டு நம்ம வெஸ்டேஜ் ப்ராடக்ட் இது மாதிரி சொல்லாம நம்ம வந்து கூட்டிட்டு போய் உட்கார வச்சிருந்தோம். ஒரு 10-15 பேரை உட்கார வச்சிருந்தோம். அதுல ஒரு 2-3 பேர் வந்து ரொம்ப பசங்க தான் கொஞ்சம் ட்ரிங்க்ஸும் பண்ணிருப்பாங்களாட்டு இருக்கு. என்னன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்ல. அங்கேயே நான் மீட்டிங் ஹால்ல நின்றுட்டு இருக்கேன். நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். வெளியே வந்து கீழே வந்து நின்ன ரொம்ப கெட்ட வார்த்தையில பயங்கர ரொம்ப வந்து ரூடா பேசுறான். எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. நான் அவன் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் பேசுறது அந்த அளவுக்கு மேல மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, அந்த அளவுக்கு அவங்களுக்கே கேட்டிருக்கும். அந்த அளவுக்கு கூப்பிட்டாங்க. நான் வாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு கொண்டு போயிட்டு கூல் பண்ணி சரி ஓகேங்க இது வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான், நீங்க தெரிஞ்சுக்கோங்க, வேணாம்னா சரி ஓகே நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமையா பேசி அனுப்பிச்சு விட்டுட்டு மேல எனக்கு போறதுக்கே மனசுல அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு ஏன்னா இது மாதிரிலாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்றேன். ஓகேங்களா? 10 பேர் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், 8 பேர் நோ தான் சொல்லுவான். 8 பேர் வந்துட்டு முடியாது வேணாம் தான் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாம வந்துட்டு ஜாயின் பண்ணோம்னா இவனுக்கு இன்னும் இன்கம் அதிகமா வருமே அப்படின்லாம் அதனாலேயே தர மாட்டானுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நாம சொன்னா தர மாட்டாங்க, இன்னொருத்தன் சொன்னாதான் சேருவான். ஓகேங்களா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சேர்றான், நம்ம ரிலேட்டிவ் சேர்றாங்க சேர்ல, நம்ம சொல்றவங்க சேர்றாங்க சேர்ல, அப்படிலாம் நீங்க யோசிக்கவே கூடாது. நம்ம மீட்டிங் பார்க்கும்போதே நம்ம மைண்ட்ல நம்ம ஒரு இமேஜினேஷன் போகும். நம்ம வந்து இவங்க சேர்ந்தா நல்லா இருக்கும், இவங்க சேர்ந்தாங்கன்னா பட்டையை கிளப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்க மேல நம்பிக்கை வைக்கிறோமே தவிர நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோம். இவங்க சேர்ந்தா பரவாயில்ல, அவங்க சேர்ந்தா பரவாயில்ல, இவங்க சேர்ந்தாங்கன்னா அவங்க சூப்பரா கொண்டு போயிடுவாங்க, அவங்க மூலியமா நாம சம்பாதிச்சிடலாம், அப்படிதான் நம்ம யோசிக்கிறோமே தவிர நம்ம மேல நம்ம கான்பிடன்ட் வைக்க மாட்டேங்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மேல கான்பிடன்ட் வைங்க. நீங்க பண்ணுங்க, நீங்க தொடர்ந்து பண்ணுங்க. நீங்க ஒண்ணு கேட்கறேன் பாருங்க. ஒரு பார்ட் டைம் ஒர்க், ஓகேங்களா? மாசமானா ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து பார்ட் டைமா 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேலை செஞ்சா இன்கம் வருது. நீங்க ஒரு வேலையை சார் நான் திரும்ப ஜாயின் பண்ணிட்டேன் சார். திரும்ப ஜாயின். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி. ஓகே, நாம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்துட்டு ஒரு 3000 ரூபாய் 5000 ரூபாய் பார்ட் டைம் ஜாப்க்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்றதுக்கு ரெடியா இருக்கும். ஆனா வெஸ்டேஜ்ல எவ்வளவு பெரிய ஸ்கோப் இருக்கு, எவ்வளவு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மீட்டிங் பாக்குறோம், நம்ம வந்துட்டு சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்றோம். ஆனா நம்ம பண்றோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 2 பேர் 4 பேர்த்து நம்ம சொல்றோம், அவங்க நெகட்டிவா சொல்றாங்க, அவங்க சேரல அப்படின்னா உடனே நம்ம வந்துட்டு அப்செட் ஆயிடணும். உடனே வந்து சரி அப்புறம் பாத்துக்கலாம், சரி மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுறீங்க. ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்துட்டு இதுல சக்சஸ் பண்ணாம நம்ம விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப தீவிரமா ரொம்ப கவனமா நீங்க வந்துட்டு சின்சியரா வந்து ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? யாரு பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஜாயின் பண்ணாலும் கண்டினியூஸா பண்ணாலும் பண்ணினாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் பண்ணினாலும்
நான் பண்ணுவேன், என் வேலையை நான் தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப ஆர்வமா, ரொம்ப தீவிரமா, நீங்க நீங்க வேகமா பண்ணாதான், நீங்க கண்டினியூஸா பண்ணாதான் அவங்களுக்கு மோட்டிவேட்டடா இருக்கும். நீங்களே வந்து மாசத்துக்கு ஒரு டைம் தலை காமிச்சுக்கிட்டு, வாரத்துக்கு ஒரு டைம் தலை காமிச்சுக்கிட்டு சும்மா ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா, நீங்க ஒரு டீம்ல ஒரு 10 பேர் இருந்தா கூட ஓகேவா, நீங்க ஒரு லீடர் ஓகேங்களா, 10 பேர் வந்து உங்களை நம்பி தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. உங்க மூலியமா தான் வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. உங்க அப்ப நீங்க தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்ப அவங்களுக்கு நீங்க சரியான ஒரு இது நீங்க கொடுக்கணும். அவங்கள வந்துட்டு நீங்க கைட் பண்ணி கொண்டு போகணும். நீங்களே 10 நாளைக்கு ஒரு டைம், வாரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு தலை தூக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க ஓகேங்களா. அதே மாதிரி வெஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு டீம் ஒர்க் தான் ஓகேங்களா. நம்ம வெஸ்டேஜ் அப்படிங்கிறது நம்பர் 1 கம்பெனி ஓகேங்களா. இந்த கம்பெனில நம்ம வந்து சும்மா 10ஓட 11 சேர்ந்துட்டா மட்டும் நம்மளால சக்சஸ் பண்ண முடியாது. நம்ம தொடர்ந்து வேலை செய்யணும். அதே மாதிரி ஒரு நல்ல லீடர் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க இருக்கிற டீம்ல உங்களுக்கு எதா இருந்தாலும் கூப்பிட்டு பேசுறதுக்கு, சொல்லி தரத்துக்கு நல்ல ஒருத்தரை செலக்ட் பண்ணிக்கிட்டு அவர் கூட நீங்க கோஆர்டினேட் பண்ணுங்க. அப்ளைன் சரியில்லை, அப்ளைன்ஸ் சொல்லி தர மாட்டேங்கிறாரு, அப்ளைன் ஆக்டிவா இல்ல, டவுன்லைன் ஆக்டிவா இருக்க மாட்டேங்கிறாங்க, அது இதுன்னு காரணம் சொல்லாதீங்க. நீங்க பண்ணணும். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு ஓகேங்களா. கடவுள் வந்துட்டு அவர் மூலியமா உங்களை வந்து இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க பண்ணலைன்னா அவங்களுக்கு தாத்தா அப்பா அவங்க சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க, பரம்பரை சொத்து இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஓகேங்களா. நமக்கு நம்ம குடும்ப கஷ்டம், நம்மளோட குடும்ப சூழ்நிலை நமக்கு தான் தெரியும். அப்ப யாரு பண்ணாலும் பண்ணலாம், நாம பண்ணணும். அவங்க மூலியமா கடவுள் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டாரு அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்க வந்து யோசிக்கணும். ஒரு டீமா உங்க லீடரை கரெக்டா நீங்க சூஸ் பண்ணிக்கிட்டு அவர் கூட நீங்க வந்து டிராவல் பண்ணுங்க. அவர்கிட்ட நீங்க எதா இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பா வந்து நம்ம இதுல சக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வெஸ்டேஜ்ல நம்ம ஸ்டார்ட் அப் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது வந்து நாம ஜாயின் பண்ண உடனே நாம மட்டும் தான் ஓடிட்டு இருக்க போறோம். நமக்கு கீழே வந்து ஒரு டீம் ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம வந்துட்டு நாம மட்டுமே ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். தொடக்கம் மட்டும்தான் வந்து ரொம்ப கடினமா இருக்கும். அந்த இடத்துலயே நம்ம விட்டுட்டு ஓடிடக்கூடாது. இந்த ஸ்டார்டிங் நீங்க ஒரு டீமை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டீம் மூலியமா ஒரு 4 பேர் 5 பேர் வந்து ஆக்டிவா இருக்காங்க. அவங்க வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க மூலியமா அப்படியே டீம் பெருசாகும். இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க ஒருத்தர் மட்டுமே வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க, நீங்க ஒருத்தர் மட்டுமே ஒண்ணா ஆட் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ஒரு 3 பேர் வந்து அவங்க ஒண்ணா ஆட் பண்ணாங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு கீழே வேலை நடக்குதா நடக்கலையா? ஸ்டார்டிங்ல கம்மியா இருக்கும். ஒரு 2 மாசம் கழிச்சு உங்களுக்கு கீழே வந்து ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தர் ஆட் பண்றாங்க. அடுத்து ஒரு நீ தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்னா அடுத்து ஒரு 3வது மாசம் 4வது மாசம் உங்களுக்கு கீழே இன்னும் ஆக்டிவ் மெம்பர்ஸ் அதிகமாகுவாங்க. உங்களுக்கு கீழே ஒவ்வொரு நாளைக்கும் வந்துட்டு ஒரு 3 பேர் 5 பேர் 4 பேர் வந்து நெட்வொர்க்ல கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஓகேங்களா. அதுதான் சக்சஸ் ஓகேங்களா. ஒரு சிலருக்கு ஒரே மாசத்துல அமையும், ஒரு சிலருக்கு வந்து 2 மாசத்துல அமையும், 3 மாசத்துல அமையும். பட் என்னைக்கு அமைஞ்சாலும் வெஸ்டேஜ்ல நமக்கு லாபம் தானே, என்னைக்கு அமைஞ்சாலும் வெஸ்டேஜ்ல வந்து நமக்கு இன்கம் தானே. அப்ப நீங்க அதுல முடிவா இருக்கணும். எனக்கு ஒரே மாசம் உடனே எனக்கு கிடைச்சாதான் நான் பண்ணுவேன், உடனே கிடைக்கலைன்னா நான் பண்ண மாட்டேன்னு விட்டு ஓடிடக்கூடாது. நம்ம தொடர்ந்து பண்ணணும். கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு கடவுள் வந்து டெஸ்ட் பண்றாரு அப்படின்னு அர்த்தம். நீங்க வந்துட்டு உடனே கிடைச்சா பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா உடனே கிடைக்காது ஓகேங்களா. நான் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவேன், இதை விடவே மாட்டேன் அப்படின்னு பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் வந்து கடவுள் கொடுத்துருவாரு. அதே மாதிரி கண்டினியூஸா ஒர்க் பண்ணணும். நீங்க வெஸ்டேஜ்ல சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸா ஒர்க் பண்ணணும். கண்டினியூஸா வந்துட்டு ரொம்ப ரொம்ப தீவிரமா, ரொம்ப ரொம்ப ஜெனியூனா. அதே மாதிரி வந்துட்டு வெஸ்டேஜ்ல வந்துட்டு நான் உண்மையாலுமே நான் சக்சஸ் பண்ணதுக்கு உண்மையாலுமே இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, உண்மையாலுமே இது வரைக்கும் யாரையுமே ஏமாத்தல, யாரையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு தப்பா டீமை டெவலப் பண்ணணும், தப்பா வந்துட்டு ஏதாவது ஃபேக் கமிட்மெண்ட் கொடுக்கணும், இல்ல வந்துட்டு வேற ஏதாவது வந்து ஃபோர்ஸ் மூலியமா நம்ம வந்துட்டு டீமை டெவலப் பண்ணணும், ஐடி எடுக்கணும். 100% ஜெனியூன் ஓகேங்க. ஒருத்தர் கூட என் மேல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு நான் ஜெனியூனா பண்ணிட்டு இருக்கேன். நான் ரொம்ப ரொம்ப 100% நான் வந்து கான்பிடென்டா சொல்லுவேன். நான் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு நம்ம அங்க இங்க பயந்து நம்ம ஏதாவது ஃப்ராட் பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பா நாளைக்கு வந்துட்டு நம்ம பேர் கெட்டு போகும், நம்ம வந்துட்டு நிக்க முடியாது. நாம மெதுவா எனக்கு வந்து இப்ப 8 மாசத்துல வந்து 4 lakhs அச்சீவ் பண்ணது எனக்கு வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் எனக்கு இன்கம் growth இந்த அளவுக்கு கிடைக்கல. நான் இப்ப வந்து 50,000 ரூபாய் தான் அச்சீவ் பண்ணிருக்கறனாலும் நான் பண்ணிட்டு தான் இருக்க போறேன் ஓகேங்களா. நம்ம பண்ணதுக்கு உண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது கடவுள் நமக்கு எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுத்துருவாரு. நம்ம வந்துட்டு எதையுமே வந்துட்டு நம்ம எதிர்பார்த்து போக கூடாது. எதுவுமே இது வந்து நம்ம வந்துட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இது கிடைச்சாதான் நான் பண்ணுவேன், இது கிடைச்சாதான் நான் வந்து சக்சஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. நீங்க ஜெனியூனா 100% வந்து உங்களுக்கு நீங்க உண்மையா கான்பிடென்டா தைரியமா பண்ணுங்க. நீங்க அதே மாதிரி வந்து வெஸ்டேஜ் நிறைய பேர் பண்றவங்க வந்து என்னன்னா பயந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம, ரிலேட்டிவ் தெரியாம பயந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஏதாவது சொல்லிடுவாங்களோ, அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கான்பிடென்டா ரொம்ப தைரியமா போல்டா நான் பண்றேன் அப்படிங்கிறது நீங்க கான்பிடென்டா பண்ணா மட்டும்தான் இதுல சக்சஸ் பண்ண முடியும். யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால வந்துட்டு கடவுள் வந்து நமக்கு வந்துட்டு திடீர்னு நம்ம முன்னாடி நைட்டு தோன்றி நம்ம அடுத்த நாள்ல இருந்து கோடீஸ்வரனா மாத்திக்க மாட்டார். நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருப்போம், நிறைய பண்ணிருப்போம். நமக்கு வந்துட்டு கடவுள் வந்துட்டு இந்த பீரியட்ல நமக்கு ஏதாவது சக்சஸ் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரு. அதனால வந்து நம்மளோட இதை வந்துட்டு என்னைக்குமே விட்டுறக்கூடாது. அதே மாதிரி வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணி இப்ப எனக்கு வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இருக்கு, எனக்கு வந்துட்டு வந்து ஒரு கான்பிடென்ட் இருக்கு, எப்படி நம்ம டீமை டெவலப் பண்ணணும் எனக்கு இருக்கு. இப்ப நான் சக்சஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப எனக்கு வந்து கடவுள் இந்த பீரியட்ல சக்சஸ் கொடுக்குறாரு அப்படின்னா நான் மட்டுமா சக்சஸ் பண்ணிருக்கேன், நான் மட்டும் பண்ணி நான் மட்டுமா இப்ப வந்து இன்கம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னோட டீம்ல இருக்கிறவங்களை இன்கம் பண்ண வச்சாதான் நான் இன்கம் பண்ண முடியும். நான் மட்டும் 4 lakhs வாங்கிட்டு மற்றவங்க யாருமே வந்து பிரான்ஸே அடிக்காம
நான் வந்து டெவலப் ஆயிருக்கேன்னா, எல்லாருமே அவங்க டெவலப் ஆனாதான் நம்ம டெவலப் ஆக முடியும். அப்ப எனக்கு வந்துட்டு சக்சஸ் வரணும் அப்படின்னா நான் வந்து கீழே இருக்கிறவங்கள சக்சஸ் பண்ண வைக்கணும். இப்ப எனக்கு நாலேஜ் இருக்கு, எனக்கு வந்துட்டு எக்ஸ்போசர் கிடைச்சிருச்சு. ஏன்னா என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல எக்ஸ்போசர் கிடைச்சிருச்சு. இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வரான், ஒரு புதுசா வந்து இந்த டைரக்ட் செல்லிங் குள்ள இன்வால்வ் ஆகுறான் அப்படின்னா, இப்ப நீ என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நான் தப்பு பண்ணதெல்லாம் நீ பண்ணிடக்கூடாது. உனக்கு கிடைச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல கம்பெனி. அதனால வந்துட்டு நீ தெளிவா பண்ணு, நீ வந்து கான்பிடென்டா பண்ணு, இறங்கி பண்ணு, ஜென்யூனா பண்ணு, நேர்மையா பண்ணு, 100% உன்னால சக்சஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொருத்தட்டையும் நான் வந்துட்டு பக்கவா பேசிதான் டீமை டெவலப் பண்ணேன். அதே மாதிரி எனக்கு கீழே வரவங்கள்ட்டையும் நான் வந்துட்டு இதே மாதிரி நீங்க பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். கரெக்டா அவங்களும் எடுத்து டெவலப் பண்ணாங்க. உண்மையாலுமே என்னோட லீடர்ஸ், எனக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு அவங்க எல்லாருமே இல்லாம வந்துட்டு நான் இவ்வளவு பெரிய சக்சஸ் பண்ணிருக்க முடியாது. அவங்க எல்லாருமே வந்து பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் நான் வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் அப்படிங்கறத நான் கொண்டு வந்திருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வந்து நான் பேசுறதை கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வாவ், வெரி கிரேட் மிஸ்டர் சரவணன். இன்ஃபேக்ட் உங்களுடைய இந்த ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி, ஒரு வெற்றிக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படிங்கிறது நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். தட் இஸ், நீங்க எவ்வளவு வேகமா பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய ஆக்ஷன்ஸும் இருந்தது தான் இன்னைக்கு இந்த ரிசல்ட் நீங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே உங்களோட லைஃப் ஸ்டோரி, இந்த சக்சஸ் ஸ்டோரி இது கேட்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. இன்ஃபேக்ட் நீங்க நிறைய பேருக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்கீங்க. வெஸ்டிஜோட எம்டி கௌதம் பாலி சார் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஸோ அந்த பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உங்கள் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை, அதுதான் இந்த வெற்றிக்கான ஒரு காரணம் அப்படிங்கிறத பாலி சார் என்ன சொல்ல வந்தாரோ அதை வந்து இன்னைக்கு ஒரு லைவ்ல அதை வந்து நீங்க இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. உங்க மேல நீங்க வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அதோட ஓட்டம் இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது உங்களுடைய இந்த சக்சஸ் ஸ்டோரி கேட்கும் பொழுது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி எஸ், இதுவும் ஆரம்பம். ஸோ இந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது இதுவும் ஆரம்பம். அப்ப இதுக்கு மேல இன்னும் நீங்க மிகப்பெரிய வெற்றிகள் வந்து வெஸ்டீஜ் மூலமாக நீங்க அடையணும். ஸோ ஒரு இந்தியால ஒரு சவுத் ஏஷியால ஒரு எப்படி இருந்தாலுமே சரி, நீங்க ஒரு டாப் ஏர்னரா, ஒரு டாப் ரேங்க்ல நீங்க வெஸ்டீஜ் மூலமாக உங்க வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் சார்பாக நான் பிரவீன், எங்களுடைய என்டையர் தமிழ்நாடு டீம் மூலமாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். ஸோ டியர் வெஸ்டிஜியன்ஸ், ஒரு அற்புதமான ஒரு ப்ரோக்ராம் வந்து இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவருடைய வெற்றிக்கு பின்னாடி இருந்த விஷயங்கள் ஏன்னா நிறைய பேர் யோசிச்சது தான், எப்படி ஒரு வேகமாக வளர்ந்தாரு, எப்படி அந்த சீக்ரெட்ஸ் என்ன அப்படின்னு தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்ஃபேக்ட் நான் அவர்கிட்ட கேட்கும்போது உடனே வந்து எஸ் சார், டெஃபினட்டாக நான் எம்டிஎம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா நமக்காக இந்த சண்டேவே வந்து அவர் நேரம் ஒதுக்கி அதுக்குள்ள கிடைச்ச ஷார்ட் டைம்ல அவருடைய ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி ரொம்ப ஷார்ட்டா, கிறிஸ்பா, ரொம்ப எஃபெக்டிவா நம்மளுடைய கான்ஃபிடன்ஸ் லெவலை பில்ட் பண்றக்கூடிய வகையில இன்னைக்கு நமக்கு அவர் கொடுத்திருக்காரு. ஸோ உங்கள் சார்பாகவும் பெரிய ஒரு பாராட்டுக்கள் மிஸ்டர் சரவணன் அவர்களுக்காக நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஒரு சின்ன கதையோட இந்த ப்ரோக்ராம் நான் வந்து க்ளோஸ் பண்றேன். ஒரு சின்ன ஒரு தீவு இருந்தது. ஸோ இன்ஃபேக்ட் அந்த தீவில் வந்து நிறைய மீனவர்கள் இருந்தாங்க. அந்த ஊருக்கு வந்து ஒரு ஃபாரினர் வரார். ஸோ அந்த ஃபாரினர் வந்து அந்த மீனவர்கள் பார்க்குறாங்க, எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, எந்த கவலையுமே இல்லை. அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஸோ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ஸோ எப்படி நீங்கள்லாம் வந்து இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க, உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த மீனவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் கொஞ்ச நேரம் தான் மீன் பிடிக்க போவோம். ஸோ மீன் பிடிச்சிட்டு வருவோம், அதுக்கப்புறமா அதை ஊருக்குள்ளே போயிட்டு அது மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம். ஸோ ஈவினிங் வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எங்களோட லைஃப் வந்து நல்ல ஜாலியாக அப்படி வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ ஒரு கேட்டார், உங்கள் லைஃபையும் நீங்கள் டோட்டலாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபாரினர். நாங்கள் எப்படி வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் தான் மீன் பிடிக்க போறீங்க, அதே நீங்கள் உங்கள் டைம் இன்க்ரீஸ் பண்ணால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு. இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய மீன் பிடிக்கலாம், அப்போ நிறைய நீங்கள் வியாபாரம் பண்ணலாம். ஸோ வியாபாரம் பண்ணும்போது உங்களுக்கு பணம் நிறைய வரும். ஸோ பணம் வந்து என்ன பண்ண போகிறோம், அடுத்தது நீங்கள் வந்து ஒரு லான்ச் வாங்கலாம். சரி, லான்ச் வாங்கி இன்னும் டீப்பாக கடலுக்குள்ளே போகலாம், அப்போ இன்னும் நிறைய மீன் பிடிக்கலாம். அதை வச்சுக்கிட்டு இன்னும் நீங்கள் மற்ற டவுனுக்குலாம் போயிட்டு கூட நீங்கள் மீன் வியாபாரம் பண்ணலாம். சரி, மீன் வியாபாரம் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அடுத்தது நீங்கள் ஒரு பெரிய ஷிப்பை வாங்கலாம். ஸோ அப்போ எவ்வளோ தூரம் வேணாலும் ட்ராவல் பண்ணி இன்னும் நீங்கள் பெரிய பெரிய டீப் சீக்குள்ளே போயிட்டு பெரிய பெரிய மீன்லாம் நீங்கள் பிடிச்சிட்டு வரலாம். அதுக்கான ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்க. சரி, வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறாரு, நீங்க பெரிய பெரிய வீடு கட்டலாம், ஒரு பங்களா வந்து கட்டலாம், ஒரு கார் வந்து வாங்கலாம். சரி, பங்களா கட்டிட்டு கார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு, அதுக்கப்புறமா நீங்க ரிலாக்ஸ்டா இந்த மாதிரி வந்து ஒரு கடல் பகுதியில இருந்துட்டு கொஞ்ச நேரம் மீன் பிடிக்கிறோமா, அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போய் 4 பேர் பார்த்து பேசணுமா. ஸோ லைஃப்பை வந்து நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா சந்தோஷமா நீங்க வந்து லீட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஃபாரினர் சொல்றாரு. அதுக்கு அந்த மீனவர் கேட்குறாங்க, இப்பவே அதைத்தானே நாங்க பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ எங்க லைஃப்க்கு இப்பவே நாங்க அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி ஓடி ஆடி இப்படி இவ்வளோ சம்பாதிச்சு அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயத்த இன்னைக்கு நாங்க பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எனக்கு மிஸ்டர் சரவணன் சொல்லக்கூடிய அந்த சக்சஸ் ஸ்டோரியோட ஒரு அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, அதை நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிறத விட இன்னைக்கு இப்போ நீங்க பண்ண ஆரம்பிக்கக்கூடிய விஷயம். இன்ஃபேக்ட் நடிகர் விஜய் சொல்ற மாதிரி அந்த வெறித்தனம். ஸோ அந்த வெறித்தனம் அப்படிங்கிறது எஸ் நம்மளுடைய அந்த லட்சியங்கள் ஆர் இன்னைக்கு வந்து ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அதை நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்காகவும் இருக்கணும், அதே போல மற்றவங்களை வாழ வைக்கிறதுக்காகவும் அது இருக்கணும். ஸோ அந்த ஒரு வெற்றி பாதையில இன்னைக்கு எத்தனையோ மில்லியனர்ஸ் வெஸ்டீஜ் வந்து இன்னைக்கு உருவாக்கிட்டு வராங்க. ஸோ லைஃப் அப்படிங்கிறது நம்ம சந்தோஷமாக வாழ்வதற்காக. ஸோ அந்த சந்தோஷமாக வாழ்வதற்கு அடிப்படையான விஷயம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக நம்ம சந்தோஷமாக வாழறது. ஸோ மிஸ்டர் சரவணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு அவர் டீம்ல வந்து கிட்டத்தட்ட இத்தனை நபர்கள் இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 3 பேர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்கம் ஏர்ன் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 100 பேரை 1 லேக் பிளஸ் இன்கம் வாங்க வைக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை, எஸ் டெஃபினட்டா இது நடக்கும், நடத்தி தீருவார், அந்த நம்பிக்கையும் இருக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் ஸோ இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமாக உங்க எல்லாருமே சந்திக்கிறதுல, டிஜிட்டல் மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அடுத்த புதன்கிழமை 23ஆம் தேதி if I'm not wrong, ஸோ ஈவினிங் வித் கிரவுன், இன்னொரு கிரவுன் லீடர் அவருடைய சக்சஸ் ஸ்டோரி என்னங்கிறது நம்ம பார்க்க போறோம். அதே போல அடுத்த மாதம் அக்டோபர் 4ஆம் தேதி இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு லீடர், அவங்களோட மீட் த மில்லியனர் ப்ரோக்ராம் அக்டோபர் 4 சண்டே அன்னைக்கு காலையில 11:30க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச், விஷ் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் விஷ் யூ வெல்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ பாய்.